ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி இன்டர்வியூவில் மேனேஜர் லெவல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட கோர்ஸ்லேயே ப்ரீவியஸாக வீடியோஸ்லேயே க்ளவுடு விச் AWS ஆர் அஸ்யூர் ஆர் டெவாப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நம்மளுக்கு 75% டெக்னிக்கல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அது நம்மளோட கோர்சஸ்லாம் வீடியோஸ்லேருந்து பார்த்துருப்பீங்க. பட் நான் டெக்னிக்கல் கொஷின்ஸாக உங்கள் டீமில் எத்தனை பேர், உங்களுக்கு யார் ஒர்க் அசைன் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி இஷ்யூஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம எப்படி பேசுகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் செகண்ட் ஸ்டெப் விச் இஸ் டெக்னிக்கலாக எல்லாம் படித்து முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஆர் லேர்னிங் ஃப்ரம் மித்ரன், யூஆர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன் சேனல். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனேஜர் லெவல் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூலேயே நான் டெக்னிக்கல் கொஷின்ஸ் லைக் ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ்லாம் கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கம்பைல் பண்ணி ஒரு GitHub ரெப்போவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ரெப்போவில் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே ப்ராக்டிக்கலாக நம்ம புதுசாக லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம மெயினாக லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி நீங்கள் உங்கள் கரியரை நீங்கள் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பதில் சொல்லணும், என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நீங்கள் நம்ம என்னென்னா இது வந்து எண்ட் ஆஃப் த சீரீஸ் வீடியோவாக தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போது நீங்கள் ஒரு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே யூ ஆர் அப்ளைங் ஃபார் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ். ஸோ இந்த ரோலில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு க்ளவுட் லேர்ன் பண்ணணும், எய்தர் AWS, அஸ்யூர் ஆர் GCP. ஸோ அப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் அஸ்யூர் க்ளவுடும் நான் போடுற பிளானில் தான் இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ லேட்டரானு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அஸ்யூரும் மோஸ்ட்லி ஒரு பிளேலிஸ்ட் ரெடியாகி இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஸோ எய்தர் AWS ஆர் அஸ்யூர் ஆர் GCPன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஏதாவது ஒரு க்ளவுட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுங்க வித் டெவாப்ஸோட டூல்ஸு அண்ட் அது கூடவே நம்ம ப்ளஸ் நம்ம லைனக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது மொத்தமாக சேர்ந்தது தான் இது கம்ப்ளீட்டாக இது பேக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணோம்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் இன்டர்வியூஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ என்ன நடக்கும், எப்படி ஒரு இன்டர்வியூ போகும், நீங்கள் எப்படி உங்கள் கரியரை க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ரோலுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ முதல் ஸ்டெப்பு, ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ரோல் பிடிக்கல, இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு IT ரோலுக்கு போகணும் அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ரோல் வந்து க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ். நான் நீங்கள் அதை பார்த்தனால தான் இந்த வீடியோ வரைக்கும் வந்திருக்கீங்க. அப்போ ஸ்டெப் 1 டெக்னிக்கலாக அவங்களை அப்ஸ்கில் பண்ணிப்பாங்க. ஸோ தே லேர்ன் டெக்னிக்கல் டாபிக்ஸ். ஸோ டெக்னிக்கலாக என்னென்னா க்ளவுடில் இருக்கிற சர்வீசஸ், டெவாப்ஸில் ஜென்கின்ஸ், கிட், டாக்கர், குபர்னெட்டிஸ், அன்சிபிள், இந்த மாதிரி டெக்னிக்கலாக லைனக்ஸ் உட்பட தே வில் லேர்ன் டெக்னிக்கலி. டெக்னிக்கல் டாபிக்ஸ் மட்டும் போதுமா ஒரு இன்டர்வியூ அப்ளை பண்ணி கிராக் பண்ணுறதுக்கு? பத்தாது. அப்போது ஸ்டெப் 2 அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. என்னன்னா நம்ம எப்படி கரியரை ஸ்விட்ச் பண்ணுறது. இப்போ ஏன்னா நீங்கள் இந்த டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 2 or 3 monthஸாக தேவைப்படும். அட்லீஸ்ட் 2 monthஸாக அது ப்ராப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனலாக நம்ம இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கல் டாபிக்ஸ்லாம் படித்து முடிச்சிடுறீங்க, நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிடுறீங்க. எல்லா இன்டர்வியூ எல்லா டெக்னிக்கலாக இருக்கிற எல்லா டாபிக்ஸுக்குமே நோட்ஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனால் இன்டர்வியூவில் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, தேர் ஆல்சோ ஆஸ்க் யூ கொஷின்ஸ் லைக், நீங்கள் ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ்லாம் வரும். நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ பற்றி சொல்லுங்கள், ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் பற்றி சொல்லுங்கள், ப்ரொடக்ஷன் ஏதாவது அவுட்டேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, அண்ட் உங்கள் டீமில் எத்தனை பேர், இந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸும் கேட்பாங்க. அதுதான் ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ், டெக்னிக்கலாக இல்லாமல் ஃபங்க்ஷனல். ஏன்னா நம்ம என்ன தான் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷனல் கொஷின்ஸும் தெரிஞ்சால் தான் ஒரு ப்ராப்பராக இன்டர்வியூ நம்ம ஏஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், வாட் வி ஆர் கோயிங் டு டூனா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு ரோலில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு பெஸ்ட் இது ஒரு ஜஸ்ட் நாலேஜாக எடுத்துக்கலாம். பட் ஆல்ரெடி ஏதோ ஒரு IT கரியரில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட கரியரை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற கரியருக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணுன்ற பிளானில் இருக்கீங்க. அப்போது
ஒரு இன்டர்வியூவில் நம்ம இப்போ என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம்னா, ஸோ வாட் எவர் த ரோல் யூஆர் இன், ஸோ லெட்ஸ் சே யூஆர் இன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இல்லை L1 சப்போர்ட், ஏதோ சம்திங், ஏதோ ஒரு ரோலில் இருக்கீங்க. இதில் உங்களோட வேலை முழுக்க முழுக்க உங்களுக்கு என்னென்னா இஷ்யூஸ் வந்தால் அந்த இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு லைனக்ஸ், SQL இந்த மாதிரி சர்வீஸ் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த சப்போர்ட் ரோலில் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது அண்ட் ரொம்ப டைட்டாகவும் இருக்குது, நிறைய டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இந்த க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ரோலுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க. ஸோ க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ரோலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களை ஃப்ரெஷராக க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்க்கு எடுத்துப்பானா? கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரெஷரை உங்களை எடுக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ, எனி டிபார்ட்மெண்ட் சம்வேர், சம்வேர் நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக ஒரு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ரோலுக்கு மாறுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நான் ஒரு ஃப்ரெஷர் எனக்கு வேணும்னா நான் போயிட்டு காலேஜில் இப்போ 2026 பாஸ்ட் அவுட் ஆன ஒரு பையனை இன்டர்வியூ எடுத்து நான் ஹையர் பண்ணிப்பேனே. ஏன்னா அந்த பையனே என்னோட வீடியோஸ் எல்லாம் இப்போ பார்த்து படிச்சுட்டு தான் இருக்காங்க ஃப்ரம் காலேஜ். ஏன்னா நான் காலேஜ் செமினார்லாம் போகும்போது அப்போ க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வீடியோஸ் பார்த்தும் படிக்கிறாங்க. அப்போ நான் அந்த பையனுக்கே நான் என்ன பண்ணிடலான்னா, நான் சூஸ் பண்ணி அவனையே நான் ஒரு கம்மியான சேலரியில் எடுத்துப்பேனே. அப்போ நீங்கள் கம்மியான சேலரியில் வரீங்களா அப்படின்னா உங்களுக்கு பத்தாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, நீங்கள் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பெட்டர் பேக்கேஜுக்கு, பெட்டர் சேலரிக்கு, இன்னும் பெட்டர் ஐடி ரோலுக்கு தான் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களே. அப்போ இப்போ போயிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக மாறுறேன் அப்படின்னு சொன்னால் கம்பெனியும் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்களும் மாற்றுங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே தான் ட்விஸ்டே. நீங்கள் கரண்ட்லி சப்போர்ட் ரோலில் ஒர்க் பண்ணாலுமே உங்களோட ரோலில் க்ளவுடும் நான் பார்த்துக்கிட்டேன், டெவாப்ஸும் நான் பார்த்துக்கிட்டேன்னு தான் இன்டர்வியூவில் சொல்ல போகிறோம். அடுத்து நம்ம இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ற வீடியோவில் இதை பற்றி அகைன் சொல்லுவேன். ஸோ அந்த ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் வீடியோலையுமே கரண்ட் ரோலில் நீங்கள் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் தான் ஒர்க் பண்ணீங்க அந்த மாதிரி தாங்க நம்ம இன்டர்வியூவில் சொல்ல போகிறோம். அப்போது கரண்ட்டாக நீங்கள் சப்போர்ட் ரோல்லே இருந்தாலுமே க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் ஒர்க் பண்ண மாதிரி நம்ம இன்டர்வியூ பேச போகிறோம். உங்கள் ரெஸ்யூம்லேயே லாஸ்ட் 3 இயர்ஸுக்கு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த டெக்னிக்கலாக படித்தது எல்லாமே என்ன தெரியுங்களா? ஆக்சுவலாக டு பி ஹானஸ்ட்டு, ஃப்யூச்சர் கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்காக நீங்கள் படிக்கவே கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சர் கம்பெனியில் க்ளவுட் இருக்குமான்றது தெரியாது, ஆன் ப்ரிமிஸாக கூட இருக்கலாம். அங்கே கியூபர்னெட்டிஸ் இருக்குமான்றது தெரியாது, அங்கே ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எதுக்காக இந்த கோர்ஸே படித்தோம், எதுக்காக இத்தனை வீடியோஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா, த மெயின் ரெக்குவயர்மெண்ட் இஸ் ஸோ ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம ரெஸ்யூம் பில்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியில் நம்ம இந்த சப்போர்ட் ரோல்னு சொல்லாமல், இல்லை நீங்கள் உண்மையிலேயே ஒர்க் பண்ணுற ரோலை சொல்லாமல் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் தான் ஒர்க் பண்ணேன், இதெல்லாம் தான் நான் ஒர்க் பண்ண டூல்ஸு, இதெல்லாம் தான் நான் ப்ரீவியஸ் கம்பெனியில் பண்ண ப்ராஜெக்ட்ஸு. அப்போ உங்களோட பாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண எத்தனை இயர்ஸ் போடுறீங்களோ அத்தனை இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நம்ம இந்த கோர்ஸே படிக்கிறோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷனை வச்சு ஃப்யூச்சர் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஏன்னா ஃப்யூச்சர் கம்பெனியில் ஜென்கின்ஸே இருக்காது, கிட்டப் ஆக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ளக்ஸ் சிடி, ஆர்கோ சிடி, இல்லை கம்ப்ளீட்டாக வேறு டிஃப்ரெண்ட் டூல்ஸு, கிட்லேப் CI எது வேணால் இருக்கலாங்க. இதுதான் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ சோஃபார் ப்ரீவியஸாக என்ன நம்ம படித்தோமோ, நம்ம என்ன பண்ணோமோ அதுக்காக தான் இந்த கோர்ஸே நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கீங்க டு கிராக் த இன்டர்வியூ. மெயினாக இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு உள்ளே போன அப்புறம் அங்கே உள்ளே இருக்கிற கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்க இருக்கிற ஆர்கிடெக்சர், அவங்க ஒர்க் பண்ணுற டீமோட முறை, அவங்க எப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அப்போ மெயினாக இந்த இன்டர்வியூ ஃபோக்கஸ்க்காக தான் நம்ம படிக்கிறோமே. இதுவுமே இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான். அப்போ டெக்னிக்கல் டாபிக்ஸ்லாம் படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷனல் டாபிக்ஸ், இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் அப்படின்றதுக்கு மீனிங், உங்கள் டீமில் எத்தனை பேர் இருப்பாங்க, நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க, அண்ட் உங்களுக்கு டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னவா இருக்கும், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்லாம் கேட்டால் நம்மளுக்கு இன்னும் சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்கின்ஸ், ஆர்கோ சிடி, டாக்கர் அப்படின்ற டெக்னிக்கல் விஷயங்கள் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோமேங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 முடிச்சாச்சு, நம்மளோட ஆல்மோஸ்ட் 90% எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் மானிட்டரிங் டூல்ஸ் மட்டும் அண்ட் உங்களுக்கு AWSல ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் இருக்கும், அதுவுமே சர்வர்லெஸ்ன்றது மோஸ்ட்லி தேவைப்படாது. பட் அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட சீரீஸே கம்ப்ளீட்டட் தான் ஆன் AWS அண்ட் டெவாப்ஸ். அடுத்து Azure இருக்குது. அப்போ இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் ஒரு 6 months 7 months கழிச்சு பார்க்குறீங்கன்னா அப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தான் இருக்கும், நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோக்கே வந்திருப்பீங்க. ஸோ அப்போ நமக்கு இப்போ டெக்னிக்கலாக நீங்கள் முடிச்சிட்டிங்க, பட் ஸ்டெப் 2 ஃபங்க்ஷனான டாபிக்ஸ். அப்போ இங்கே எதுவுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்த்து கற்றுக்க போகிறது கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்னா, நாமளே அசியூம் பண்ணிக்க போகிறோம். என்னென்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம்னா, சோஃபார் நீங்கள் ஒரு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரோலில் தான் இருந்திருக்கீங்க கடந்த 3 வருஷமோ 4 வருஷமோ. அந்த ரோலில் நீங்கள் என்ன பண்ணீங்க,
உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்லணும், அதுதாங்க நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே AWS கன்சோல் கிடையாது, எதுவும் டெக்னிக்கல்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக தான். அடுத்த வீடியோ நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. எதுக்காக இந்த ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூன்றது என்னென்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு கேஸில் 5 ரவுண்டு, பெஸ்ட் கேசஸில் 3 ரவுண்ட்ஸ் 2 ரவுண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் கேஸில் இப்போ 5 ரவுண்ட்னா என்னென்ன ரவுண்ட்லாம் இருக்கும்? ஸோ நம்மளுக்கு L1 டெக்னிக்கல், அப்புறம் L2 டெக்னிக்கல், ஸோ லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ டெக்னிக்கல்னு வேணும்னா ஃபுல் TCHNICAL. ஓகே, ஸோ லெவல் 1 டெக்னிக்கல், லெவல் 2 டெக்னிக்கல், அண்ட் நெக்ஸ்ட்டு மேனேஜரல் MANAGE, அப்புறம் நம்மளுக்கு கிளையண்ட் ரவுண்ட், நெக்ஸ்ட்டு HR ரவுண்ட். ஸோ வர்ஸ்ட் கேஸில் ஒரு கம்பெனியில் இத்தனை ரவுண்ட்ஸ் நடக்கும். அப்போ இதில் L1 L2 டெக்னிக்கல் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்மளுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே படிக்கிறீங்க, லைனக்ஸ் படிக்கிறீங்க, டெவாப்ஸ் படிக்கிறீங்க, க்ளவுடு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். க்ளவுட் இன்ஜினியருன்ற ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், ENGINER க்ளவுட் இன்ஜினியருக்குன்ற ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ இத்தனை ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ மெயினாக என்னென்னா, ஸோ பிளாட்ஃபார்ம் FOR. ஸோ இப்போ மெயின் என்னென்னா க்ளவுட் இன்ஜினியர். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஒர்க்கே முழுக்க ஒன்று AWS Azure இல்லை GCP ஏதாவது ஒரு க்ளவுடில் இருக்கும். ப்ளஸ் அவங்க என்ன இருக்குன்னா, ப்ளஸ்ஸு அவங்க டெரஃபார்ம்ன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க டெவாப்ஸில். இது 2 மட்டும் தாங்க அவங்க வேலையே. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே இது க்ளவுட் இன்ஜினியர் பொசிஷன், டிஸ்கிரிப்ஷனில் அவன் டெரஃபார்ம் மெயினாக தெரிஞ்சிருக்கணும், Azure க்ளவுடோ AWS க்ளவுடோ GCP க்ளவுடோ ஏதாவது ஒன்று க்ளவுடு மெயினாக தெரிஞ்சிருக்கணும், இதான் மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ஸு. மேபி குட் டு ஹேவ் ஸ்கில்ஸில் அவன் டெவாப்ஸு, CI/CD, லைனக்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். லைனக்ஸ்ன்றது இப்போ காமன், ஏன்னா எல்லா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லையும் லைனக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை காமனாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் டெவலப்பராக இருந்தாலும் டெஸ்டராக இருந்தாலும் உங்களோட என்விரான்மெண்ட்லாம் லைனக்ஸில் இருக்கும்போது லைனக்ஸ் OSன்றதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும். ஸோ அப்போ க்ளவுடு வித் டெரஃபார்ம் தான் க்ளவுட் இன்ஜினியருக்கு மெயினாக கேட்க போகிறாங்க. பட் இன்டர்வியூவில் நீங்கள் வெறும் க்ளவுடு டெரஃபார்ம் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கிராக் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்வியூன்றது செலக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, மெயினாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இப்போ ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 100 பேரையும் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க நான் செலக்ட் பண்ணுறதை விட எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணால் தான் அந்த 100 பேரை கம்மி பண்ணி எனக்கு தேவையான 2 பேரோ 3 பேரோ நான் ஹையர் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு பொசிஷனுக்கு 100 பேர் மட்டும் இல்லை, 1000 2000 மேலேயே ஒரு ஜாப் போர்ட்டல் நாக்கரி அந்த மாதிரி Indeed, Sign இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவாங்க. அப்போது இதில் நீங்கள் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்ற போது இன்டர்வியூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணுற ப்ரொசீஜரில் உங்களோட ரோல் க்ளவுட் இன்ஜினியர் இருந்தாலும் அதில் Kubernetes இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்க. அவங்க பைத்தன் தெரியுமான்னு கேட்பாங்க, பேஷ் தெரியுமான்னு கேட்பாங்க, அண்டு மானிட்டரிங் தெரியுமா, அண்டு CI/CD பைப்லைன் தெரியுமா, என்னென்னலாம் தெரியும் என்னென்னலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தே வில் ஹாவ் அ செக்லிஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தேவை உள்ளே போய் ஒர்க் பண்ணுறது ஒன்று தான், ஆனால் இது எல்லாருக்குமே தெரியுமே. க்ளவுடு வித் டெரஃபார்ம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ ஒரு மாதத்தில் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 பேருக்குமே க்ளவுடும் டெரஃபார்மும் என்னோட வீடியோ தான் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 1000 பேரில் நான் பெஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுனா, இதை தாண்டி என்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, இன்டர்வியூவில் எவ்வளோ வெல் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி தாங்க. அப்போ க்ளவுட் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கும் டெவாப்ஸ் கொஷின்ஸும் வரும், Kubernetes கொஷின்ஸும் வரும், பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் டெவாப்ஸாக இருந்தாலும் க்ளவுடு கொஷின்ஸும் வரும். ஸோ அப்போ நம்ம படிக்கிறத எல்லாத்தையுமே படித்து ரிவைஸ் பண்ணிகிட்டே போங்க. இந்த ரோலுக்கு இது மட்டும் தான் கேட்க போகிறாங்க, இது மட்டும் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் HRமே அட்வைஸ் பண்ணுவாங்க. HR என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்டர்வியூவில் டெரஃபார்ம் மெயினாக வருங்க, டெரஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்கன்னு. அது ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க, டெரஃபார்மை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் டோன்ட் மீன் தட் Kubernetes கேட்க மாட்டா, டாக்கர் கேட்க மாட்டான்னு தெரியாது, இன்டர்வியூவில் கேட்டுட்டு அப்புறம் ஐயோ நம்ம ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டோமேன்ற நீங்கள் வரி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ ஒரு 1 hour, மோஸ்ட்லி 30 minutes தான் ஸ்டார்டிங் டைமு, 1 hour நடக்க போகுதுன்னா உங்களுக்கு 80%, ஸோ 80% யூ வில் ஹாவ் டெக்னிக்கல் கொஷின்ஸ், ப்ளஸ் 20% யூ வில் ஹாவ் ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ். அந்த ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்க, ரைட்? ஸோ அப்போ நான் ஃபவுண்டேஷனும் நான் ஸ்ட்ராங்காக நான் கொடுத்துட்டேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணுறீங்களோ 20% ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ் கேட்டாலுமே இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணீங்கன்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ் தான். என்ன தான் டெக்னிக்கலாக நீங்கள் ஆன்சர் பண்ணாலும், என்ன தான் டெக்னிக்கலாக நீங்கள் பதில் சொன்னாலுமே, ரியல் டைம் மாதிரியே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலுமே, உங்கள் டீமில் எத்தனை பேர், உங்களோட இன்ஃப்ராவோட சைஸை சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வி நீட் டு ஹாவ் சம் ஆன்சர்ஸ். அப்போ இப்போ நான் உங்களை என்ன சஜஷன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்களே ஒரு தாட் ப்ராசஸை நடத்திக்கோங்க, ஏற்படுத்திக்கோங்க. என்ன தாட் ப்ராசஸ்னா, இது வந்து நம்ம இந்த சேனலில் அடுத்தடுத்து போகிற எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அது நெக்ஸ்ட் நான் மெஷின் லேர்னிங் போடலான்னு இருக்கேன், டேட்டா இன்ஜினியரிங், அஸ்யூர், இந்த மாதிரி சீக்வல்னு என்ன டாபிக் நம்ம அடுத்த ஃபியூச்சரில் போட்டாலும் சரி, அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கிட்ட நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, நீங்கள் அது படித்தது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண மாதிரி கரியர் ஸ்விட்ச் பண்ண போகிறோம். அப்போ இப்போவே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க ஒரு இமேஜின் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவீங்க, எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு ரிட்டர்ன் வருவீங்க. அதே மாதிரியே ஏன்னா இந்த வீடியோ போத் டெக்னிக்கலாக தெரிஞ்ச பர்சன்ஸும் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் படிக்கிறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணாதவங்களும் கரியரை ஸ்விட்ச் பண்ணணும், நான் ஐடி டு ஐடிக்கு வரவங்களும் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க. அப்போது கொஷின் என்னென்னா, நம்ம எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, யாருக்காக வேலை பார்ப்போம், யார் நம்மக்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணுவாங்க, யாருக்கு நம்மளுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, டாஸ்க்கை முடிச்சா நம்ம எப்படி அந்த டாஸ்க்கை சப்மிட் பண்ணுறது, டெய்லி என்னென்ன மீட்டிங்லாம் நடக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்குங்களே, எல்லா கொஷின்ஸும் நோட் அவுட் பண்ணுங்கள். எல்லா கொஷின்ஸுக்குமே நெட்டில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லை ஏஐ கிட்ட பேசுங்க. ஏஐ கிட்டே இப்போ நம்ம வாய்ஸை வச்சே பேசலாம், தமிழ்லேயே கூட பேசலாம். ஸோ அப்போ அதுவே தமிழ்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு அது இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு மென்டார் இல்லையே, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடிலாம் ஏஐ, இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் ஏஐ இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் யாரும் ஏஐலாம் கிடையாது. அப்போ நான் தான் இந்த நாலேஜ் எல்லாமே நான் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போது ஏஐ கிட்ட இருக்கிறனால அந்த ஏஐயோட டூலை லெவரேஜ் பண்ணி ஆஸ்க் கொஷின்ஸ், அது உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். அந்த ஆன்சர்லேருந்து இன்னொரு 10 கொஷின்ஸ் வந்து அது அகைன் அதை ஆஸ்க் பண்ணுங்கள். ஒரு 2 hours ஒரு கான்வர்சேஷன் ஏஐ கிட்டே நீங்கள் பேசியே இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். பட் நானும் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லித்தரேன். இதை தாண்டி நீங்களும் ஒரு ஓன் தாட் ப்ராசஸில் இந்த கொஷின்ஸ்க்கு நீங்களும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டவுட்ஸ் தான் இருந்தாலும் கேளுங்க. அப்படி நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ என்னன்னா, முழுக்க மேனேஜர் லெவல் கொஷின்ஸ். ஸோ அப்போ மீனிங் ஒரு L1 L2ன்றது எல்லாமே டெக்னிக்கலாக தான் போகும். ஆனால் மேனேஜர் ரவுண்டில் இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆயிடும். எப்படி ஸ்விட்ச் ஆகும்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸ் கம்மியாயிடும். ஸோ மேபி 25%. ஆனால் இந்த ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ் தான் உங்கள் ஸ்கில்லை அசஸ் பண்ணுறதுக்கான இதுதான் இங்கே வந்துடும். அண்ட் கிளைண்ட் ரவுண்டுன்றது அன்பிரடிக்டபிள். ஏன்னா நம்ம ஃபாரின் கிட்ட, நம்ம யூஎஸ், யூகே, இல்லை ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம பேச போகிறோம். சம்டைம்ஸ் அவங்க டெக்னிக்கலாக கேட்கலாம், சம்டைம்ஸ் அவங்க ஃபங்க்ஷனலாக கேட்கலாம், சம்டைம்ஸ் அவங்க என்னென்னா ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணால் போதும், உங்களோட ஸ்கில் லெவல் என்னென்னு அசஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 50-50 டெக்னிக்கலும் இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனலும் இருக்கலாம், இல்லை இன்டர்வியூ இல்லாமல் ஜஸ்ட்டு சும்மா உங்களை மீட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டுட்டு அவங்களும் அவங்களோட ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸை சொல்லிவிட்டு அந்த காலை வைண்ட் அப் பண்ணாலும் பண்ணலாங்க. அண்ட் ஹெச்ஆர் ரவுண்டுன்றது சேலரி டிஸ்கஷன் தான் உங்கள் கரண்ட் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு. அப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனல் பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஒரு GitHub ரெபாசிட்டரி வச்சுருக்கேன். இந்த வீடியோ முழுக்க க்ளவுட் அண்ட் டெவாப்ஸுக்கான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தான். இதேமாரி நான் ஃப்யூச்சரில் போடுற டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங், அந்த மாதிரி கோர்சஸ்க்குமே இதை நம்ம செப்பரேட்டாக நான் மேக் பண்ணுற பிளானில் தான் இருக்கேன். ஸோ அப்போ இப்போது இது வந்து எனி க்ளவுடுங்க, AWS, Azure, GCP, நீங்கள் என்ன டெக்னிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணாலுமே பொதுவாக க்ளவுடுன்னு தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அப்போ எனி க்ளவுடுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த டாக்குமெண்டேஷன். இந்த வீடியோவோட இதான் என்னோட லிங்க்கு. இதை கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த GitHubோட ரெபாசிட்டரி லிங்க் இருக்கும். இதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 கொஷின்ஸ் இருக்குங்க. இதை மேபி நான் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவேன், பட் அட் த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் 27 கொஷின்ஸ் இருக்குது. நீங்களும் என்னென்னா இந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணுறேன்னா அது இதில் எக்ஸ்ட்ராவாக சில கொஷின்ஸ் ஆட் பண்ணுறேன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் இதில் என்னென்னா, நான் தேவையான கொஷின்ஸு, தேவையான டாபிக்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க, ஃபங்க்ஷனல் பார்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கைடில் பிஹேவியரல் அண்ட் சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ். ஏன்னா ஃப்ரெஷர் கிட்ட போயிட்டு உன் டீமில் எத்தனை பேர், உங்களோட ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் 26 பாஸ் அவுட் 25 பாஸ் அவுட்னா. பட் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைலாக நீங்கள் ஆல்ரெடி 2-3 இயர்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கரியர் ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் கரியரில் நீங்கள் இவ்வளோ நாள் டெவாப்ஸை தான் வேலை பார்த்தீங்கன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 by 1 கொஷினும் இருக்கும், கீழேயே ஆன்சரும் இருக்கும். அந்த ஆன்சரில் நீங்கள் என்ன வேரியேஷன்ஸ்லாம் மாற்றலாம், என்ன சொல்லலாம் அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு இந்த 27 கொஷின்ஸும் பார்த்துட்டோம்னா நீங்கள் ஃபங்க்ஷனலான இன்டர்வியூ கொஷின்ஸுக்குமே ரெடி. அப்போ டெக்னிக்கல் முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷனல் முடிஞ்சிருச்சு. அப்போ ஸ்டெப் 3 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபங்க்ஷனல் டாபிக்ஸும் முடிச்சிட்டிங்கன்னா ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தாங்க உங்களோட வேலையை. ஸோ அப்போ வி வில் பி ப்ரிப்பேரிங் அ ரெஸ்யூம் அண்ட் வில் பி அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ. அதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ
ரெஸ்யூம் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாக்ரி, லிங்க்டின் எப்படி அப்ளை பண்ணுறது அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் இருக்கோம். இந்த ஒரே ஒரு வீடியோ தான் நம்ம ஃபைனல் ரொம்ப எட்ஜ் ஆஃப் த ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சீரீஸே நம்ம முடிக்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆன உடனேங்க முதல் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். அது ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ஆனால் நான் இங்கே ஆன்சராக நான் வைக்கல. பட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப்ன்றது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். அதுக்கடுத்து உங்களோட டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அண்ட் உங்களோட டே எப்படி போகும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். இது என்னன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுங்க. இதனால் ஒவ்வொருத்தருக்கும் இது மாறும். நான் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இங்கே வைக்கலான்னு பார்த்தாலுமே எனக்கு அது எப்படி பிளான் பண்ணுறது இல்லாமல் நான் ஃபஸ்ட் என்னன்னா அந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃபை நான் டேரெக்டாக சொல்லிக்கலாம். அடுத்து நம்மளோட இன்டர்வியூ கொஷின்ஸ் நம்ம ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ்க்கு வந்துடணும். ஸோ இப்போ டெல் அபவுட் யுவர் செல்ஃபில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, you should start with, I am Mithran, so I am from Chennai, so I have overall 5 years of experience and in the XYZ company work பண்ணியிருக்கேன். I have been working as a DevOps and cloud engineer and உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியும். ஸோ I have experience working with AWS cloud using services like VPC, load balancer, auto scaling, EKS clusters, ECS. So I have configured microservices and serverless architectures, and in DevOps also I have configured CI/CD pipelines like using tools like Jenkins, Docker, Kubernetes, GitHub. So my responsibility will be to provide a solution to development teams for their infrastructural and pipeline related requirements. So these are my primary skill set. So இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லலாம். இது கூடவே நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எத்திக்ஸ் அப்படின்றதுல ஒரு செல்ஃப் இன்ட்ரோவை 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ரேப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லென்த்தாக சில பேர் செல்ஃப் இன்ட்ரோலையே நான் என்னோட கம்ப்ளீட் பைப்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னோட ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, ஸோ செல்ஃப் இன்ட்ரோ ஷுட் நாட் பி வெரி ஷார்ட், இட் ஷுட் நாட் பி வெரி பிக். ஸோ ஸ்வீட் ஸ்பாட்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான இன்ட்ரோவை முன்னாடியே எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சு இதை தான் நான் இன்டர்வியூவில் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மோஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி நான் இந்த செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது, நான் இந்த செல்ஃப் இன்ட்ரோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது நான் என்ன எழுதி தரேனோ அதை அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுதான் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இட் ஷுட் நாட் பி லைக் தட். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸ், உங்களோட ஓன் கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதல் செல்ஃப் இன்ட்ரோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் முதல்ல ஸ்டார்ட் ஆகுறதே செல்ஃப் இன்ட்ரோ தான். அந்த செல்ஃப் இன்ட்ரோலே நீங்கள் லேக் ஆகினாலோ, திக்குனாலோ, இல்லை அதை ரொம்ப ட்ராக் பண்ணாலோ, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக முடித்தாலோ, இட் வில் கிரியேட் அ ஜட்ஜ்மெண்டல் ஒப்பீனியன் ஆன் யூ. அப்போ செல்ஃப் இன்ட்ரோ இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனோன்னே அந்த இன்டர்வியூ செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. செல்ஃப் இன்ட்ரோ சொல்லி முடிச்சோன்னே அடுத்த கொஷினே, வாட் வில் பி யோர் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த கொஷின்ஸ் இதெல்லாமே மேனேஜர் லெவல் கொஷின்ஸாகவே வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் டெக்னிக்கல் ரவுண்ட்லேயுமே இந்த கொஷின்ஸ் உங்கள் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து ஓகே நம்ம டெக்னிக்கல் பார்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they will start S3ல வாட் இஸ் பக்கெட் வெர்ஷனிங், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் போய் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸோ நம்ம வாட் வில் பி யோர் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுன்றது செகண்ட் கொஷின், ஃபாலோ அப் கொஷின் ஆஃப்டர் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வாட் வில் பி யோர் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன நீங்கள் ஆன்சர் சொல்லணும். டு வேலிடேட் வித் யூ வாட் ஆக்சுவலி ஒர்க்ட். நீங்கள் உண்மையிலேயே டெவாப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஆன்சர். ஸோ அப்போ உங்கள் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா மொத்தமாக 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், விச் இஸ் க்ளவுடை யூஸ் பண்ணி நான் டெரஃபார்ம் யூஸ் பண்ணி AWS சர்வீசஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பைப்லைன் CI/CD பைப்லைன் சப்போர்ட் எல்லாமே நான் கம்ப்ளீட் CI/CD சொல்யூஷன்ஸ்லாம் எழுதியிருக்கேன். அண்ட் என்னோட டீமோட கொலாபரேட் பண்ணுறது, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மீட்டிங்கில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் இல்லை டெவலப்மெண்ட் டீம்லேருந்து கேதர் பண்ணுறது, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சொல்ல போகிறோம். இது 3மே சொல்லணுமா? எஸ். உண்மையிலேயே யாருமே ஒருத்தரே இந்த எல்லா வேலையும் பார்க்குறவங்க ரேர் தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயோ இல்லை குட்டி கிளையண்ட் ப்ராஜெக்ட்ஸில் உங்கள் டீம்லேயே 2 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தரே இந்த எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர், நம்மளுக்கு லேண்டிங் ஜோன் இன்ஜினியர், இந்த மாதிரி வெறும் AWSல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி IAM மேனேஜ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் லேண்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் அ
டைட்டில். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்மிஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. அப்போ ஒரு ஒர்க்கவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஜெக்ட் பெருசாக பெருசாக, டீம் சைஸ் பெருசாக பெருசாக ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ தே ஹேவ் டு டிஸ்ட்ரிபியூட் அண்ட் தே ஹேவ் டு ஒர்க். ஸோ அவங்க அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே க்ளவுட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க, உண்மையிலேயே டெவாப்ஸ் இன்ஜினியராக இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட இன்டர்வியூக்கு நீங்கள் படிக்கணுங்க. ஏன்னா உள்ள உண்மையில அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ள போயிட்டு ஒன்று கம்ப்ளீட்டாக ஜென்கின்ஸில் இருக்கும், அவங்க வேலை அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இன்டர்வியூவில் அவன் ஏடபிள்யூஎஸ் கேட்பான், குபர்னெட்டிஸ் கேட்பான், டாக்கர் கேட்பான், மானிட்டரிங் கேட்பான், லைனக்ஸு. அவங்க டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணாலுமே இன்டர்வியூவில் தே வில் ஆஸ்க் A to Z எவ்ரிதிங். அப்போ அதனால மறுபடியும் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ நம்ம இன்டர்வியூலையும் நம்ம தான் ஸ்பெஷல், நம்ம தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு, நம்ம எனக்கு இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேயுமே க்ளவுட் இன்ஜினியர் பண்ணுற வேலை, டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ணுற வேலை, நெக்ஸ்ட்டு நம்ம SRE பண்ணுற வேலை எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு தாங்க நம்ம பேச போகிறோம். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பைப்லைன் அண்ட் கொலாபரேஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ளவுடை மானிட்டர் பண்ணுறது, குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுறது, எல்லாமே ஹெல்த்தியாக ரன் ஆகிட்டு இருக்கா, ஆட்டோ ஸ்கேலிங்கு அண்ட் எனி அலர்ட்ஸ் ஃப்ரம் ப்ரொமீத்தியஸ், கிரஃபானா, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. அதேமாதிரியே CI/CD பைப்லைன்லேயுமே நான் ஜென்கின்ஸு இல்லை என்ன டூல் நீங்கள் நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதை வச்சு நான் பைப்லைன் பில்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட்ஸ் பண்ணுறது என்னோட பொறுப்பு. அண்ட் அதே மாதிரியே நான் எனக்கு கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ I'll be closely working with developers during sprint planning. அதெல்லாம் என்ன நம்ம பார்ப்போம். அதே மாதிரியே எனக்கு QA என்விரான்மெண்ட், QA குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்டிங் டீமோட அவங்களோட என்விரான்மெண்ட் செட்டப்புக்கு அண்ட் அதே மாதிரி ஏதாவது நான் சேஞ்சஸ் நான் பண்ணணும். ஸோ சேஞ்ச் அட்வைசரி, என்ன புதுசாக ஏதாவது ரிலீஸ் வருது, ஏதாவது என்னன்னா புது டிப்ளாய்மெண்ட், அதுதான் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நான் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும்னா இதெல்லாமே கொலாபரேட்டிவாக நான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டு தெரியலையா, புதுசாக இருக்கா, ஸோ வாட் இஸ் திஸ், அப்படியே போயிட்டு நெட்டில் ரிசர்ச் பண்ணுங்கள், அதை பற்றி படிங்க, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையும் சுற்றி நான் ஃபங்க்ஷனல் கொஷின்ஸில் இன்டர்டெயின் ஆகி நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போதே ஸ்டில் நம்ம ஹவு திஸ் ஆல் ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு வேர்டு புதுசாக இருக்குன்னா கோ அண்ட் ரிசர்ச் அபவுட் இட், கெட் டு நோ அபவுட் இட். ஓகே, அப்புறம் திருப்பி வந்துட்டு நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஆட்டோமேஷன்ஸும் நான் பார்த்துப்பேன். மீனிங் பைத்தன் இல்லை பேஷ்லையோ இல்லை டெரஃபார்ம் கோடு வச்சு ஏதாவது ரிசோர்ஸ் ப்ரொவிஷன் பண்ணனாலுமே ஐ வில் பி டூயிங் இட். இங்கேவே சில அட்வைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த குபர்னெட்டிஸ், க்ளவுடு, CI/CD இதெல்லா வார்த்தைகளும், ஏன்னா இங்கிலீஷ் தான் நம்ம பேச போகிறோம், இது மனப்பாடம் பண்ணி நம்ம பேச போகிறதில்ல. நேச்சுரலாக இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு, ஹவு டஸ் யுவர் டே ஸ்டார்ட் அண்ட் வாட் டஸ் இட் லுக் லைக். எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. நம்ம என்ன கிளைண்ட்டுக்கு வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கும் இருக்குங்க. நீங்கள் இதுவே லண்டன், UK பேஸ்ட் கிளைண்ட்ஸ்னால் உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங்கே 1 or 2 o'clock அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும். நைட் அப்படியே இட் வில் கோ அரவுண்ட் 10 அந்த மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங்ஸ்லாம் இருக்கும், 10-11 கிட்ட. அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றதும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மை டே டிப்ளிக்கலி ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் 9 AM. அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு மானிட்டரிங் டேஷ்போர்ட்ஸ், கிரஃபானா ஏதாவது செக் பண்ணிவிட்டு ஏதாவது அலர்ட் இருக்கா, டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது அனாமலிட்டிஸ் இருக்கா, ஏதாவது ப்ரீவியஸ் முன்னால் நாள் ஒர்க் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதை நான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். அப்புறம் எவ்ரிடே நான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஸ்டாண்டப் கால்னு சொல்லிட்டு இருக்கோங்க. பை 9:30 AM we have a stand-up call with the team, a 15 minutes sync. இந்த ஸ்டாண்டப் கால் என்ன, இது வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸு மொத்த பேர் உங்களோட டெவலப்பர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாட் தே வில் டூ இஸ் தே வில் பி பிளானிங். ஏதாவது யார்கிட்ட தான் பேசணும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நான் யார்கிட்டனா போயிட்டு என்னோட டீம் மெம்பர் கிட்ட பேசணும்னா டீம்ஸ் நான் பிங் பண்ணணும், இல்லை நேரில் இருக்காங்க நடந்து போய் பேசிடலாம். பட் ஆனால் இன்றைக்கி அவங்க நேரில் வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு மீட்டிங்கில் உட்கார வைப்போம். அது ஷார்ட் மீட்டிங் தான். அப்போ இவங்க அவங்ககிட்ட பேசிப்பாங்க, அவங்ககிட்ட பேசிப்பாங்க. ஏதாவது பிளாக்கர்ஸ், ஏதாவது இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது, நீங்கள் எனக்கு ஆக்சஸ் கொடுக்கல, நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தா தான் இந்த வேலையை நான் பார்க்க முடியும், அப்போ இன்றைக்கி ஆக்சஸ் கொடுத்துருங்க சீக்கிரம், இது என்ன பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி இப்படி பேசுகிறதுக்காக ஒரு 15 minutes ஸ்டாண்டப் கால் இருக்குங்க. ஸோ அப்போ இதை இன்றைக்கி என்ன பிளான், இன்றைக்கி யார் என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். அதுக்கடுத்து ஆஃப்டர் ஸ்டாண்டப் நம்ம டெய்லி டாஸ்க், அந்த டெய்லி டாஸ்க் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி என்னவா வேணா இருக்கலாம். இன்றைக்கி நான் பைப்லைனில் ஒர்க் பண்ணுவேன், நாளைக்கு நான் டெரஃபார்மில் ஒர்க் பண்ணுவேன், அடுத்த நாளைக்கு நான் ஏதாவது இஷ்யூ, ப்ரொடக்ஷனில் ஏதாவது இஷ்யூனா அதை ஹேண்டில் பண்ணுவேன். இந்த மாதிரி எவ்ரிடே எனக்கு ஒரு புது சேலஞ்சு தான். ஸோ அப்போ I'll be working on a pipeline or terraform module, இல்லை டெவலப்பர், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இஷ்யூனா அதை நான் பார்த்துப்பேன்.
அண்ட் அதே மாதிரியே நான் என்னோட டெவலப்மெண்ட் டீமோட சிங்க் வச்சுக்கிறதுக்கு, ஆர்கிடெக்சரில் ஏதாவது ரிவ்யூஸ் பண்ணுறது, ஏதாவது ரிலீஸ் இருக்குன்னா அது ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். இது எக்ஸ்ட்ராவாக நான் ஐ வில் பிளாக் 30 minutes ஆல்சோ ஃபார் டாக்குமெண்டேஷன் அண்ட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். இதுவுமே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்லலாம். இப்போ நான் இந்த கொஷினில் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செக்மெண்ட்டில் இந்த கொஷின் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கம்பேரிசன் நம்ம வரப்போம். இங்கே வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் நம்மளுக்கு ஸ்க்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க் இன் அஜைல் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க உங்களோட கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூவில் பேச போகிறோம். ரைட்? ஸோ அப்போ எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஏதாவது டயக்ராம் இருக்கான்னு நான் எடுத்துக்கிறேன். This looks good. இதே மாதிரி ஒரு டயக்ராம் I have seen. Okay, there are different images. Let me view several images. Open image in a new tab. Let me open this image as well. Open image in a new tab. Okay. ஸோ இப்போ இந்த 2 இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேச போகிறோம். ஸோ அண்ட் ஒரு ப்ராப்பராக ட்ரெடிஷ்னலான ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இமேஜ் ஓப்பன் இமேஜ் இன் a new tab. இது let me load over here. ஓகே. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்க்ரம்ன்ற ஒரு வார்த்தையை கற்றுக்கலாம். ஏன்னா இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. யார் பார்க்க போகிறாங்கன்னா நம்மளோட ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீமில் இருப்பார். அவர் இந்த வேலையெல்லாம் பார்ப்பார். பட் நம்மளுக்கு எப்படி ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக வி வில் பி யூஸிங் திஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறது தான் நம்மளோட கோல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ கன்சிடர் யூ ஆர் பில்டிங் அ வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட் என்னென்னா எனக்கு என்னென்னா ஒரு ஜொமேட்டோ மாதிரி ஒரு வெப்சைட் வேணும். அதில் எனக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும், ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்காக லைவ் ட்ராக்கிங் வேணும், மெனு காமிக்கணும், பேமெண்ட் கேட்வே இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இதில் இதை நம்ம ஒரே நாளில் இது மொத்தமாக பண்ண முடியாது. நம்மளுக்கு சிலது இன்னும் விஷன்லாம் இருக்கும், ஃப்யூச்சரில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐடியா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு வந்து ஸோ வாட் தே வில் டூ இஸ் தே வில் பி கிரியேட்டிங் அ ப்ராடக்ட் பேக்லாக். புதுசாக ஒரு வார்த்தை. ஸோ ப்ராடக்ட் பேக்லாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பேக்லாக்ன்றது என்னன்னா லாங் டேர்ம் கோல்ஸ். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லாங் டேர்ம் கோல்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த லாங் டேர்ம் கோல்ஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டு இஸ் அவங்க எவ்ரி ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரிண்ட்ன்றது மீனிங் 2 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்ப்ரிண்ட் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே என்னோட நோட் பேடில் கூட நான் ஒரு டாஸ்க்காக வச்சுக்கிறேன். ஸோ மீனிங் நான் ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்கை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த டாக்குமெண்டேஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாத்தையுமே ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் ஒரு டாப்பிக்கை நான் இங்கே ஆடும் பண்ணிடுறேன். இது ஒரு டாஸ்க்காகவும் வச்சிடறேன். நான் இங்கே சொல்கிறது எல்லாத்தையுமே ஒன் லைனரில் ஒரு 1 or 2 லைன்ஸில் இந்த ஸ்ப்ரிண்ட் பேக்லாக், ப்ராடக்ட் பேக்லாக் அண்ட் ஸ்ப்ரிண்ட்னா என்ன, ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங்னா என்ன, ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூனா என்ன, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள் தாங்க. பிளான் ரொம்ப சிம்பிள் தான். இது என்னன்னா பிளானிங். என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நம்ம ஒரு பிளானிங் பண்ணணும். ஸோ அப்போ முதல்ல லாங் டேர்ம் கோல்ஸாக ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருவாங்க. ஸோ அப்போ அதுதான் ப்ராடக்ட் பேக்லாக். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா 1-2 வாரம் இல்லைனா 4 வாரம் அந்த டீமை பொறுத்து 2 to 4 வீக்ஸ் தான் மேக்ஸிமம் ஆவரேஜாக இருக்கிறது. இப்போ நம்ம 4 வாரம் இல்லை 1 மாதம் அந்த மாதிரின்ற கணக்கு ஏதோ நம்ம இப்போ லெட்ஸே நம்ம 4 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா இந்த 4 வாரத்தில் நம்ம என்ன டாஸ்க்கு பண்ண போகிறோம், இந்த 4 வாரத்துக்குள்ள இந்த டாஸ்க்கெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம ஒரு கோலை வச்சுக்கிறோம். அந்த கோலுக்கு பேர் தான் ஸ்ப்ரிண்ட் பேக்லாக். ஸோ அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே சில ஃபோட்டோஸ் எல்லாம் பாக்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும், சில பாக்ஸஸ்லாம் பெருசாக இருக்குது. ஏன்னா அதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும், சிலதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் பேக்லாக்லேருந்து சில டாஸ்க்கெல்லாம் எடுத்து அடுத்து நம்ம 4 வாரத்துக்கு இந்த டாஸ்க்லாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ரெடி பண்ணுறது தான் ஸ்ப்ரிண்ட் கோல்ஸு. இந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு நம்ம இந்த அடுத்த 4 வாரத்துக்கு பண்ணுற கோல்ஸ். இதுக்காக உங்கள் டெவலப்பர்ஸு, உங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸு, உங்கள் ஸ்க்ரம் மாஸ்டரு
உங்கள் ப்ராடக்ட் ஓனர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி நான் சொன்ன மாதிரி இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டாண்டப் கால் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ரீவியஸ் கொஷனில், அந்த டெய்லி 15 மினிட் ஸ்டாண்டப் காலில், ஸோ 15 மினிட்ஸ் சிங்க்கு வேல் வி ஃபாலோ அஜைல், அதான் அந்த ஸ்க்ரம்ன்ற ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த ஸ்க்ரம்மில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 15 மினிட்ஸ் இவங்க டெய்லி ஸ்டாண்டப்பில் டெய்லி மீட் பண்ணி டாஸ்க் எவ்வளோ முடியுது, இது என்ன சுச்சுவேஷனு, அது இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, இது இந்த டேட்குள்ளே முடிச்சிருவோமா, இந்த மாதிரி ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டீம் அரேஞ்ச் பண்ணி டெய்லி ஸ்க்ரம்னு சொல்லிட்டு மீட்டிங் வைப்பாங்க. இந்த ஸ்க்ரம் மீட்டிங்கில் கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட்டு அவங்க இந்த மீட்டிங், ஸோ இங்கேயே நம்மளை இது பார்க்கலாம், இன்னும் டிஃப்ரெண்ட் இமேஜஸில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சைக்கிள் இப்படி போகுது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா இதெல்லாமே கொஞ்சம் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ கெட்ஸ் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், ஏன்னா இதுவுமே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தான் இருக்குது அண்ட் இதுவுமே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்மளோட ப்ராடக்ட் பேக்லாக் வந்து அவங்க ஸ்ப்ரிண்ட் கோல்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்ப்ரிண்ட் கோல்ஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ தேல் பி எவ்ரி டே தேல் பி பில்டிங், தேல் பி ஒர்க்கிங். ஸோ இது வந்து என்னென்னா எவ்ரி ஸ்ப்ரிண்ட் இந்த மாதிரி இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே நம்மளுக்கு என்னென்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி, இந்த சைக்கிள் மாதிரி இப்போ நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த 4 வீக்ஸில் பண்ண வேண்டிய டாஸ்க்கெல்லாம் முடிச்சு உங்களோட வெப்சைட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பண்ணுங்கள், எனக்கு இந்த ஃபீச்சர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேல் பி இன்க்ரிமெண்டிங் அண்ட் தேல் பி கம்ப்ளீட்டிங் திஸ். இந்த 4 வாரம் முடியும் போது தேல் பி ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஸோ வில் பி ஷோ கேசிங் அவர் ஒர்க். ஸோ நம்ம அந்த ஒர்க்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இங்கேவே நான் இன்னொரு இது இருக்குது. ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ் இமேஜ் அஸ் வெல், ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஸோ நமக்கு ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அப்படின்றது என்னென்னா, நம்ம இந்த ரிவ்யூவில் நம்மளோட ஃபினிஷ்டு ஒர்க்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட ப்ராடக்ட் ஓனர், நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி 4 வீக்கு நம்ம பண்ண ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு காமிப்பாங்க. அதே மாதிரியே இந்த ரிவ்யூ முடிஞ்ச அப்புறம் தட் வில் பி ஆல்சோ ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். அப்படின்றது என்னென்னா, இந்த 4 வாரம் நம்ம என்ன தப்புலாம் பண்ணோம், இன்னும் என்னென்ன தப்புலாம் இருந்தால் அதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், டீமுக்குள்ளே ஏதாவது சண்டை, இல்லை ஏதாவது இன்னும் நான் எனக்கு இந்த ஆக்சஸ் வராதனால எனக்கு 2 நாள் டிலே ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் ஏதாவது ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ரிவ்யூ டீமுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சுப்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாமே என்னென்னா, இது வந்து ஸ்க்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டெடிக்கேட்டடாக ஸ்க்ரம்முக்குனே ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் இதை மேனேஜ் பண்ணுறது, இதை பார்த்துக்கிறது எல்லாமே தான் ஸ்க்ரம் மாஸ்டரோட வேலையை. நம்ம இதில் இன்டெப்த்தாலாம் நம்ம இறங்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த டெய்லி மீட்டிங்கில் நம்மளும் போய் உட்காருவோம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ், நம்ம இப்போ ஸ்ப்ரிண்ட்டில் இருக்கோம், நம்ம ஸ்க்ரம்மில் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம அஜைல் மெத்தடாலஜியில் ஸ்க்ரம்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கோம், இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஸ்க்ரம்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கு அஜைல் மெத்தடாலஜியில் இருக்கோம். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இப்படி தான் நம்ம டீம் ஒர்க் பண்ணுறாங்கன்ற, ஏன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஐடிக்கு கம்பெனிக்கு போனால் தான் இந்த டாபிக், இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அப்படி நம்ம போகலனாலும் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான அர்த்தம், ஏன்னா இன்டர்வியூவில் நீங்கள் அஜைல் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாங்க நம்ம ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க் தான் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு டெய்லி ஸ்டாண்டப் கால் இருக்கும், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூஸ் இருக்கும், ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் இருக்கும், ஸோ டெய்லி ஸ்க்ரம் மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்க்ரம் மாஸ்டர்னு டெடிக்கேட்டடாக ஒரு பர்சன் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் டீம் மேனேஜ் பண்ணுறது, மீன்ஸ் இந்த மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறது, இதெல்லாம் அவரோட பொறுப்பு தான். அப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதை போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பேசுகிற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதுங்க. ஸோ அப்போ நம்மளோட 2வது கொஸ்டின்லேயே இந்த ஒரு வார்த்தை அஜைல் ஸ்க்ரம்னு சொன்னனால இப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இதை நான் பாருங்கள். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமேஜ், ப்ராப்பரான ஒரு இமேஜ் வச்சு இந்த ஃப்ளோ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நம்மளோட ஒர்க் எப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 வாரம் அவங்க வேலை பார்ப்பாங்க, அதில் அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, பண்ண ஒர்க்கை போயிட்டு ஷோகேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபீட்பேக் என்ன, இது ஓகேவா இல்லையான்னு ஷோகேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே நம்ம டீமுக்குள்ளேயே மீட்டிங்கும் வச்சுப்போம். ஸ்ப்ரிண்ட் முடியும் போது முடிஞ்ச அப்புறம் என்னென்னா, பழைய ஸ்ப்ரிண்ட்டில் என்ன பண்ணோம், நம்ம செட் பண்ண கோல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா அப்படின்றது எல்லாமே நம்ம வைப்போம். திருப்பி அடுத்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் போட்டு மறுபடியும் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் முடிஞ்சிட்டு ரிவ்யூ முடிச்சுட்டு ரெட்ரோஸ்பெக்டிவ் முடிச்சுட்டு திருப்பி ஸ்ப்ரிண்ட் பிளானிங், அடுத்த 4 வாரத்துக்கு நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ராக்ரெசிவாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட ப்ராடக்ட் ஓனர், நமக்கு இந்த வெப்சைட் நம்ம பண்ண கிளையண்ட் 6 மாதம் பண்ணுற வேலையை 5 மாதம் 4 மாதத்துலேயே முடியுதா, இல்லை 6 மாதம் பண்ணுற வேலை இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இன்னும் 8 மாதம்னு இன்க்ரீஸ் ஆகுமா, இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட இந்த ஃப்ரேம் ஒர்க் தாங்க. இல்லை there is also a word which is called as burn down chart அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ burn down chart in Scrum அப்படின்னு சொல்லி, அது என்னென்னா இமேஜஸ் நான் காமிச்சனாலே ரொம்ப சிம்பிளாக. ஸோ நம்மளுக்கு என்னென்னா, நம்மளோட டெட்லைன், இந்த ரெட் மார்க்குன்றது நம்மளோட டெட்லைன், மீனிங் என்னென்னா நம்ம மீன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு
இந்த டேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த டேட்டுக்குள்ளே நம்ம முடிக்கணும். அப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டாஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டெட்லைனில் முடிக்க முடியாது. இல்லை டாஸ்க் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னா நம்ம அப்போ என்னன்னா அவங்க தே வில் ட்ராக் மொத்தமாக எத்தனை டாஸ்க் இருக்குது அண்ட் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் முடிக்கிறோம், முடிக்க ஒர்க்கு கம்மியாகிட்டே வரும். இதே ஒர்க்கில் நம்ம போனோம் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே என்னோட வீடியோவை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எத்தனை டாஸ்க் இருக்குது அண்ட் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே வரும். இத்தனை ஒர்க் ரிமைனிங், இன்னும் ரிமைனிங் இவ்வளோ ஒர்க் இருக்குது, 8 வாரம் ஆயிருக்கு. இதே ஃப்ளோவில் போச்சுன்னா எஸ்டிமேட்டட் டைம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலாம். இதுதான் நம்மளுக்கு பேர்ன் டவுன் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஸ்க்ரம்மில் வர டாபிக்ஸுங்க. இதெல்லாம் நம்ம அவ்வளோவா வரி பண்ணிக்கணும், நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் அந்த ஸ்க்ரம்ன்ற டீமில் நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பர்ன்றனால யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஸோ அப்போ அதுதான் இந்த டெய்லி 15 minute கால் அப்படின்றது ஸ்க்ரம்மில் ஒன் ஆஃப் த செரிமனி அப்படின்னா ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி நீங்கள் ஸ்க்ரம்மில் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ உங்களோட டே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அண்ட் வாட் டஸ் இட் லுக் லைக்குன்ற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ யார்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு டீம் மெம்பராக இருந்தால் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவீங்க? இந்த வீடியோஸை 15 years 20 years எக்ஸ்பீரியன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் பார்க்குறாங்க. அப்போ அவங்களும் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க? அந்த ஆர்டர் தான். ஸோ in my current role, I directly report to the DevOps lead or Cloud Infrastructure Manager. ஸோ அப்போ நீங்கள் ஒரு DevOps இன்ஜினியராக இருக்கீங்க, சீனியர் DevOpஸாக இருக்கீங்க, ஒரு 3 or 4 years தான் இருக்குன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது DevOps லீடுக்கு, உங்கள் டீம் லீடுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இல்லை அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜர்னு இருப்பாங்க. அப்போ இந்த டீம் லீடு இவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா VP of Engineering or Director of Technologyன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா கிளவுட் ஆர்கிடெக்ட் இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னு அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கூட இந்த ஹைரார்க்கியை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களோட யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்கன்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ ஃபார் டே டு டே ஒர்க்கு ஐ க்ளோஸ்லி கான்டாக்ட் வித் த டெவலப்மெண்ட் டீம், QA லீடு. நம்ம ஏன்னா அவங்க கிட்ட தான் நம்ம டெவலப்மெண்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்ண தான் DevOps இன்ஜினியர்ஸே இருக்காங்க. QA டீமுக்கு என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது தான் நம்ம DevOps இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. அப்போ அந்தந்த டீம் கிட்ட நான் க்ளோஸாக ஒர்க் பண்ணிப்பேன், அவங்க கிட்ட நான் எடுத்துப்பேன். அண்ட் ஏதாவது டெசிஷன்ஸ் இல்லை பட்ஜெட் அப்ரூவல்ஸு அப்படின்லாம் போகும்போது தான் என்னோட க்ளவுட் ஆர்கிடெக்ட் இல்லை மேலே இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வருங்க. ஸோ அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த கம்பெனி. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் CTO கிட்டேயே பேசுவாங்க. பட் ஃபார் என்டர்பிரைசஸ் கிட்ட தான் இந்த மாதிரி மல்டி லெவல் ஹைரார்க்கி இருக்கும். அப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஃபேமஸான கொஷின். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும், ஃபங்க்ஷனல் கொஷின்ஸ் எல்லாமே. அப்போ அதில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத வச்சு தான் இந்த 27 கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது மேபி ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். ஓகே, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் இன் யுவர் டீம்? இது அகெயின் இது யாரும் வந்து செக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ நாம் சில பேருக்கு இந்த கொஷினும் வரும். என்ன கொஷின்னா, நான் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன், நீங்கள் க்ளவுட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே சார். நீங்கள் இப்போ நான் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை வேறு ஏதோ ஒரு ரோலை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு க்ளவுடுன்ற ரோல் சொல்கிறீங்களே. சில பேர் என்னென்னா அவங்க நான் ஐடியாக கூட இருப்பாங்க, கம்ப்ளீட்டாக ஐடி ரிலேட்டட் ஒர்க்கே இருக்காது, ஆனால் அவங்களோட பே ஸ்லிப்பில் அனாலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வெறும் அனாலிஸ்ட் அப்படின்னு இருக்குங்க. இது ஐடியா நான் ஐடியான்னு என்கிட்ட நீங்கள் வந்து நான் ஐடி ரோலில் பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னால் மட்டும் தான் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அனாலிஸ்ட்ன்ற ரோல் வச்சுருக்கீங்களா, நான் ஐடி ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ், நான் இந்த மாதிரி நெட்ஒர்க் சப்போர்ட்டு இந்த நெட்ஒர்க்கிங் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அனலிஸ்ட்டாக ஓகேங்க இது ஐடி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதான் நினச்சிப்பேன். ஏன்னா அனலிஸ்ட்ன்ற ரோல் காமன். அப்போது இந்த மாதிரி ஒரு காமனான ரோல் இருக்குன்னா நீங்கள் இதுதான் நம்ம பண்ணேன்றது அன்டில் யூ சே ஸோ எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்ல, ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரி ஒவ்வொருத்தவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நான் கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொல்லும்போது அதை தான் வச்சு தான் அவங்களோட ஒர்க் என்னன்ற நான் தெரிஞ்சுக்கிறேனே. அப்போ அதே மாதிரி தான் இன்டர்வியூலையுமே அனலிஸ்ட்னு ஒரு ரோல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் போய் சொன்னாதாங்க, நீங்களே போய் வெளியில் போயிட்டு நான் இந்த மாதிரி நான் டெக்னிக்கலாக தான் ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் தான் அவங்களுக்கே தெரியும். பட் நம்ம அப்படி சொல்ல போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரியே அனலிஸ்ட்ன்ற ரோலு நான் ஐடியிலே ஒர்க் பண்ணாலும் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் தான் நீங்கள் சோஃபார் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்ல போகிறீங்க. இப்போது அந்த கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நான் அடுத்த கம்பெனி போகிறேனே, அங்கே நான் இன்டர்வியூலாம் கிராக்கே பண்ணாலும் நமக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸில் நான் மாட்டிக்க மாட்டேன்னா, அவங்க நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதுவுமே கிடையாது தான். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அனாலிஸ்ட்ன்ற ரோல் நான் சொன்ன மாதிரி காமன். ஒருத்தன் பொய் சொல்லலாம், ஒருத்தன் உண்மையை சொல்லலாம். ஒருத்தன் உண்மையிலேயே க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு ரோல் அனாலிஸ்ட்னு இருக்கும்.
ஒருத்தவங்க க்ளவுட் அண்ட் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணாமலே இருப்பான், அவன் ரோல் வெறும் அவனோட ரோலும் அனாலிஸ்ட்னு இருக்கும். அப்போ நான் எப்படி இங்கே இதில் எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கிட்ட என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னா, இவர் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தாரா, இவர் இந்த சேலரி தான் வாங்குறாரா, இவரோட டைட்டில் அனாலிஸ்ட் தானா, இவருக்கு இந்த டேட்டில் இந்த டேட் தான் ஒர்க் பண்ணாரா, இது தாங்க வெரிஃபை பண்ணுவாங்க. மற்றபடி தே ஓன்ட் கோ அண்ட் வெரிஃபை அவன் என்ன ப்ராஜெக்டில் இருந்தான், அவன் டீமில் எத்தனை பேர், அந்த டீமில் உண்மையிலே AWS யூஸ் பண்ணாங்களா, அசூர் யூஸ் பண்ணாங்களா, இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இதை போயிட்டு கேட்டால் கம்பெனி சொல்லிடுவான், இதெல்லாம் என்னோட கம்பெனியோட பர்சனல்ரா, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற. ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம இன்டர்வியூவில் நீங்கள் அந்த இன்டர்வியூரை கன்வின்ஸ் பண்ணி பதில் சொல்லிட்டீங்கனாலே போதும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் ஆயிரும். பட் சம்டைம்ஸ் ரோல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஐடி ரோலாகவே இருக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் சிக்கல் தான். பட் அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கரியரில் சுச்சுவேஷன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா நான் என்னோட நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ கரியர் கைடன்ஸ், என்னென்னா என்ன பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷனே இல்லைனா நானும் அதையும் சொல்லிடுவேன், இல்லைங்க இது கஷ்டம் தான், ஸோ நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்யூஷன்னாலும் ஐ வில் ட்ரை டு கைட் யூ டு அ ரைட் பாத் இஃப் த பாத் இஸ் அவைலபிள். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கெட் பேக் டு த கொஷின்ஸ் இன் ஹேண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது உங்கள் டீமில் எத்தனை பேர் அப்படின்ற கொஷினுக்கு நீங்கள் சொல்கிறது ஆன்சர். 2 பேர்னு சொன்னாலும் ஆன்சர் தான், 20 பேர்னு சொன்னாலும் ஆன்சர் தான். அகைன் அதை வெரிஃபை பண்ண போகிறதில்ல. அப்போ 2க்கும் 20க்கும் ஏன் இவ்வளோ பேர், ஏன் இவ்வளோ கம்மியான பேர், இந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். அப்போ என்னோட டீமில் மொத்தமாக 6 to 8 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு லீடு, அப்புறம் ஒரு 3 to 4 சீனியர் இன்ஜினியர்ஸ், 2 ஜூனியர் இன்ஜினியர், ஒரு சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். அப்போ சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் என்னன்னா மெயினாக மானிட்டரிங் பார்த்துப்பாங்க, ஜூனியர்ஸ் இன்ஜினியர் சின்ன சின்ன டாஸ்க்லாம் பார்த்துப்பாங்க, சீனியர்ஸ் எல்லாமே தான் CI/CD இன்ஃப்ராலாம் கொடுப்பாங்க. டெவாப்ஸ் லீடு தான் ஆர்கிடெக்சர் லெவல் டிசிஷன்ஸு, அவங்க வந்து சீனியர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எத்தனை டெவலப்பர்ஸோட ஒர்க் பண்ணுவோம்னா 12 to 15 டெவலப்பர்ஸு, டிஃப்ரெண்ட் QA டீம்ஸு, செக்யூரிட்டி டீம்ஸு, இவங்க மாதிரி ஒவ்வொரு டீம்லையுமே நீங்கள் சொல்கிறது. இப்போ எத்தனை ஒரு QA டீமில் எத்தனை பேர் இருப்பாங்க, 6 பேர் 8 பேர், இதுதான் ரைட் இதுதான் ராங் அப்படின்னு கிடையவே கிடையாது. யூ டெல் தம் த ஆன்சர், தட் இஸ் த ஆன்சர். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லும் போதே இன்னொரு பாயிண்ட்டும் ஞாபகம் வருது, அதுவும் சொல்கிறேன். ரியல் டைமில் உங்களோட ஆப்ளிகேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைஸ் என்னன்ற கொஷின், இது டெக்னிக்கல் கொஷின், அதை கேட்டாலுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு பதில் சொல்லுங்கள். மீனிங் ப்ரொடக்ஷனில் எங்ககிட்ட ஒரு 30 சர்வர் இருந்துச்சு, 30 சர்வரும் எங்களுக்கு 16 GB RAM ஆர் எனக்கு 8 வர்ச்சுவல் CPU இந்த கான்ஃபிகரேஷனில், 30 GB RAM இந்த கான்ஃபிகரேஷனில் எனக்கு இருந்துச்சு. இதுவுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆர்கிடெக்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போய் செக் பண்ணுறதுக்கான எந்த வழியும் இல்லை. நீங்கள் சொல்கிற பதிலில் கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் மட்டும் போதும். அது ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுட்டாலோ, ஏதாவது ஒரு மீன்ஸ் என்னென்னா, 30 சர்வர் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் கொஷின் கேட்டோன்னா உடனே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ நம்மளுக்கு தப்பாக சொல்லிட்டோமோ, அப்படி இருக்காதோ அப்படின்னு. அந்த பயம் ஓகே, நேச்சுரல் தான். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக ஐடியில் ஒர்க் பண்ணல, அந்த இல்லை வேறு ஏதோ டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் க்ளவுடுக்கு மாறுறீங்க, அப்போ அந்த பயம் இருக்கிறது நேச்சுரல் தான். பட் டோன்ட் ஷோ தட், ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப புவர் டெசிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எதுக்கடா இப்படிலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும், அது நான் கேட்டிருக்கேன். பட் அது அந்த கம்பெனியோட டெசிஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன நிறைய சொல்கிறேன். என்னென்னா, நம்மளுக்கு Kubernetes கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் Kubernetes பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கும் நான் அப்புறம் காமனாக சொல்கிறேன் என்ன ஸ்டோரினா, Kubernetesல என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸ், மல்டிபிள் VMs சர்வர்ஸ்லாம் அவங்க ஒன்றா சேர்ந்து தான் Kubernetesன்னு வைப்பாங்க. எதுக்கு இப்படி மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு மல்டிபிள் VMs வச்சு ரன் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒன்று கிராஷ் ஆனாலும் இன்னொன்று அவைலபிளாக இருக்கும். பட் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு சர்வர் தானா, அந்த ஒரு சர்வருக்குள்ளேயே அவங்க மல்டிபிள் ஹைப்பர்வைசர் போட்டு ஒரு சர்வர், ஒரு ஃபிசிக்கல் சர்வரையே VMமாக டிவைட் பண்ணி அதுக்குள்ளே Kubernetesஸை ரன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஒரே ஒரு சர்வர் தான் இருக்குது, அந்த ஒரு சர்வர் கிராஷ் ஆனால் உள்ளே இருக்க எல்லாமே கிராஷ் ஆயிருமே. ஏன்னா அது ஒரே ஒரு EC2 மிஷின், விச் இஸ் அஸ்யூரில் VM மாதிரி ஒரே ஒரு VM தான் இருக்குது. அந்த VMக்குள்ளே அகெயின் டிவைட் பண்ணி மல்டிபிள் VMs மல்டிபிள் OS ரன் ஆகுது. அந்த ஒரு VM பார்த்தீங்கன்னா 256 GB RAM ஹை எண்ட். இந்த ஒரு VMஐ யாராவது ஒருத்தங்க தெரியாமல் டெர்மினேட் பண்ணிட்டா உள்ளே இருக்கிற எல்லாமே மொத்தமாக காலியார். இது ஒரு புவர் டெசிஷன் தான். பட் ஆனால் ஸ்டில் இது ஒன் ஆஃப் த கம்பெனியில் ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்சராக ரன் ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் போய் இன்டர்வியூவில் சொன்னாலும் அவன் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா நானே ஒத்துக்க மாட்டேன், எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க. பட் சம்திங் லெட் தட் கம்பெனி டு மேக் திஸ் டிசிஷன்.
ஒரே ஒரு சர்வர் போதும். அந்த ஒரு சர்வருக்குள்ள நம்ம ஹைப்பர்வைசர் போட்டு மல்டிபிள் சர்வர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி அதில் நம்மளோட குபர்னெட்டிஸை ரன் பண்ணுவோம். பட் இந்த ஒரு சர்வர் கிராஷ் ஆனால் மொத்தமாக போயிருமே. அப்போ அவனுக்கும் தோணி இருக்கும். பட் சம்டைம் ஏதோ கிளையண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சம்திங்னால தே டுக் திஸ் டெசிஷன். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது தான் ஆன்சரு. ஆனால் ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது தான் ஆன்சருன்றதை ஸ்ட்ராங்காக சொன்னீங்கனாலே இட் ஷுட் பி எனஃப் தாங்க. ரைட். ஸோ அப்போ இங்கேவே யூ கேன் அட்ஜஸ்ட் த டீம் சைஸ் டு மேட்ச் வாட் ஃபீல்ஸ் நேச்சுரலி. ஸோ அப்போ மோஸ்ட்லி 6 to 10 இஸ் அ credible size ஃபார் மிட் சைஸ் ப்ராடக்ட் கம்பெனிஸ். ஓகே. இப்போ அடுத்த கொஷின், ஆர் யூ ஒர்க்கிங் ஃபார் அ ப்ராஜெக்ட் ஆர் அ கிளைண்ட் ஆர் ஹூ இஸ் யுவர் கிளைண்ட் அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ அப்போ இங்கே அகெயின் நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனி எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி இதோட பதிலும் மாறும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஓனரே அந்த கம்பெனி தான். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ன்ற கம்பெனி, ஜோஹோன்ற கம்பெனி, இல்லைங்க ஆப்பிள்ன்ற கம்பெனி, இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு வேற ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க. தே வில் ஹாவ் தர் ஓன் ப்ராடக்ட்ஸ். அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ யூ பில்ட் அண்ட் ஓன் த ப்ராடக்ட். நீங்கள் உள்ளவே என்னன்னா யூ வில் பி டெவாப்ஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா என்னன்னா யூ டெலிவர் டெக் சர்வீசஸ் டு எக்ஸ்டர்னல் கிளைண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இப்போ என்கிட்ட நம்ம ஃபுட்டு தான் நம்ம பேசுகிற மாதிரியே இப்போ என்கிட்ட டாமினோஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டுக்கு ஒரு மொபைல் ஆப்பு, ஒரு வெப்சைட் வேணும். அவன் ஒரு ஐடி கம்பெனி, டாமினோஸ்னு ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பதில், ஐடி விங்கு தனியாக எடுத்து டீமை ஹையர் பண்ணுறதுக்கு பதில் விப்ரோ கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஒரு 50 lakhs தரேன், எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடு, இதை எனக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் டீமும் 24/7 இஷ்யூ ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு டீம்லாம் வேணும், எனக்கு இதை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் விப்ரோ இந்த கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ண போது. அப்போ நம்மளுமே இந்த கிளைண்ட்டுக்காக தான் வேலை பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களான்றதை பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சர் மாறுங்க. ஸோ அப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி என்னென்னா நீங்களே ஒரு சுச்சுவேஷன், ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் பண்ண மாதிரி ஒரு பதில் சொல்லுங்கள். கிளைண்ட் பேஸ்ட் கம்பெனினா நான் ஒரு இ-காமர்ஸ் கிளைண்ட்டுக்காக நான் வேலை பார்க்குறேன், அதில் இகேஎஸ் பேஸ் பண்ணி தான் எங்களோட ஆர்கிடெக்சர் ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கிளைண்ட்டுன்றது என்னென்னா அகெயின் சம்டைம்ஸ் ரெஸ்யூமில் கிளைண்ட்டை மென்ஷன் பண்ணலாம், சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்டிஏ நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் அப்படின்றதுல இப்போ டாமினோஸ் என்ன நினைக்கிறான்னா என்னோட வெப்சைட் விப்ரோ கிட்ட தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிய வேண்டாம், எனக்கு ஏதோ ஒரு ஐடி கம்பெனி அதை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அப்போ நம்ம ரெஸ்யூம்லையுமே கிளைண்ட்டில் நீங்கள் டேரெக்டாக டாமினோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஃபுட் ஆர்டரிங் ஆப்னு சொல்லாமல் வெறும் இ-காமர்ஸ் கிளைண்ட்டு அப்படியே பொதுவாக வச்சுக்கலாம். இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா யாருங்க அந்த கிளைண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு கிளைண்ட்டு பேர் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் பிக் எனி ரேண்டம்லி. இதை பற்றிலாம் நம்ம அகெயின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனில் நான் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஷனாக இருக்குது. இப்போ செகண்ட், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்ன டிக்கெட் வரும் அப்படின்னு. இதுக்கு என்ன மீனிங்னா உங்களுக்கு எப்படி வேலை அசைன் பண்ணுவாங்க. இப்போது நானுமே கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் டிஃப்ரெண்ட் வேலை கொடுக்குறேன். அதை நான் ஃபோன் கால்லே அடித்து நான் சொல்லிட்டேன்னா அடுத்த நாள் நான் என்ன வேலை கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்காது. அவங்க அதை ப்ராப்பராக அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கு டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், மந்த்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், எனக்கு இந்த டேட்டில் எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுன்ற வேலைலாம் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நான் எப்படி ட்ராக் பண்ணுறது? ஸோ ஹவு டு ஐ டூ தட்? ஸோ அப்போ இதுக்கு நான் மைக்ரோசாஃப்ட்லேயே பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், பட் அதில் என்ன டேட்டா இருக்குதுன்னு தெரியல. பட் ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இமேஜாகவே காமிக்கிறேன். ஸோ பிளானர் மைக்ரோசாஃப்ட். அதேமாரியே ஜீரான்னு ஒரு டூல் கம்பெனி வைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் இது லோட் ஆகட்டும். ஓப்பன் இமேஜ் நியூ டேப். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனால இங்கே ஒரு பாக்ஸுமே ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் ஒரு டிக்கெட், இங்கே ஒரு டிக்கெட், இங்கே ஒரு டிக்கெட். ஸோ அப்போ என்னென்னா இது என்ன ப்ராடக்ட்டு, மார்க்கெட்டிங், சேல்ஸ், இன்ஜினியர், ஐடி, பிஎம்ஓ, அதே மாதிரி யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, என்ன டெட்லைனு, இது அர்ஜென்ட்டா இல்லை கம்மியான அர்ஜென்ட்டா, இந்த மாதிரி எல்லா டிக்கெட்டுக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கு என்னென்னா ஒரு டெட்லைன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த டெட்லைன் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹேவ் இந்த மாதிரி டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. இது மைக்ரோசாஃப்ட்லேயே பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதே பிளானர் தான் நானும் என்னோட
கிரீன்ஸ் டெக்னாலஜிஸில் என்னோட டீமுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், டாஸ்க்கை ட்ராக் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ அதே மாதிரியே கம்பெனி வைஸில் நம்ம நிறைய டூல்ஸ் இருக்குது. மண்டேன்னு ஒரு டூல் இருக்குது, ஜீரான்னு ஒரு டூல் இருக்குது, இந்த மாதிரி டீம்ஸ் பிளானர் இருக்குது. ஸோ அப்போ ஜீரா பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னாலே சேம் நம்மளுக்கு என்னென்னா டிக்கெட்ஸ் இருக்குங்க. ஸோ இதே மாதிரியே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா சேம் டு டூ, இன் ப்ராக்ரஸ், டன், கோட் ரிவ்யூ, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னா யார் அசைன் பண்ணியிருக்காங்க, என்ன டைம் லைன், என்ன டேட்டு, என்ன கேட்டகரியில் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹாவ் அ சொல்யூஷன். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஜீரா மீன்ஸ் இது வந்து ஜீரான்றது என்னென்னா ஜஸ்ட் ஒரு டிக்கெட்டிங் டூல். உங்களுக்கு டிக்கெட் அசைன் பண்ணி அந்த டிக்கெட்டை முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு. அப்போ ஒரு கம்பெனியில் 2 விதமாக உங்களுக்கு டாஸ்க் வரும். ஒன்று இமெயில், மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக், மோஸ்ட்லி மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸில். ஸோ அப்போ மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் விச் இஸ் அன் இமெயில் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு மெயில் வருங்க. அந்த மெயிலே உங்களுக்கு இந்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மெயிலே நீங்கள் முடிச்சுட்டு ஃபாலோ அப்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரியே உங்களுக்கு டிக்கெட்டும் வரும், விச் வில் பி ஜீரா டிக்கெட்ஸ். அந்த ஜீரா டிக்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு என்னென்னா இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள், இது யார் அசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன டெட்லைனு, அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அதுதான் நான் இங்கேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸு ஜீராக்கு வரும். ஸோ அப்போ என்னென்னா இன்டர்வியூ வில் ஆஃப்டன் வாக் மீ த்ரூ ஹவு யுவர் டீம் ட்ராக்ஸ் ஒர்க் ஆர் ஹவு டு யூ மேனேஜ் இன்கமிங் ரெக்வஸ்ட். ஏன்னா நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ண போதும், ஒரு டீமே ஒர்க் பண்ண போகிறீங்க. யார் எந்த வேலை ஒர்க் பண்ணுறா, யார் இன்றைக்கி என்ன வேலை பார்த்தா, எத்தனை வேலை எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எப்படி ட்ராக் பண்ணுறது. ஸோ அப்போ உங்களோட பர்ஃபார்மன்ஸ், போனஸ், இன்சென்டிவ் எல்லாமே நீங்கள் பார்த்த வேலையிலலாம் வரும். அப்போ நீங்கள் பார்த்த வேலையை எப்படி குவான்டிஃபை பண்ணுறது, எப்படி நீங்கள் இந்த ஒருத்தவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு எப்படி குவான்டிஃபை பண்ணுறதுனா, அதுக்கு இந்த மாதிரி டிக்கெட்டிங் டூல் யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டுக்கு நான் இத்தனை ஸ்டோரி பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், இந்த டிக்கெட்டை முடிச்சாங்கன்னா இத்தனை பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும் உங்களுக்கு. இதே மாதிரி அப்போ ஒரு மாதம் எத்தனை டிக்கெட் முடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஸ்டோரி பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்போயே அவ்வளோ ஒர்க் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய டாஸ்க்கு பெரிய ஸ்டோரி பாயிண்ட், அதிக பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். கம்மியான ஒர்க்குக்கு கம்மியான பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டோரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்க, உண்மையிலே வேலை பார்க்குறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்னென்ன டிக்கெட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்குறோம். இதில் இஷ்யூஸும் வரும், டாஸ்க்கும் வரும். அப்போ ஜீரா அப்படின்ற டூல் என்னன்னா டாஸ்க்கை ட்ராக் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் நவுன்ற டூல் எதுக்குன்னா இஷ்யூவை ட்ராக் பண்ணுறதுக்கு. அப்போ சில கம்பெனிஸில் என்னென்னா யூ வில் ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் சப்போர்ட் டீம். நான் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், அந்த மாதிரி சப்போர்ட் டீம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதிலே லெவல் 1, L2, L3 அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்லேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ் இருக்கும். இந்த சப்போர்ட் பீப்புளெலாம் யார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க 24/7 ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டு 2 மணிக்கு என்னோட வெப்சைட் ஒர்க் ஆகலைன்னா யாராவது ஒருத்தர் இருக்கணும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டூல் இருக்குது, சர்வீஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டிக்கெட்டிங் டூல் இருக்கும். அதே மாதிரியே நம்ம டாஸ்க்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிக்கெட்டிங் டூல் இருக்கும். இங்கே யார் டிக்கெட் என்ன ரைஸ் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன சிச்சுவேஷனுக்கு என்ன ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் ஜீரா அண்ட் சர்வீஸ் நவ் இந்த 2 மட்டுமே நீங்கள் சொல்லலாங்க. நான் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு, டீமுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுறதுக்கு ஜீரா யூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்ஷனில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சர்வீஸ் நவ் யூஸ் பண்ணுறோம், இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம அப்போ இஷ்யூஸை நம்மளே பார்த்துப்போமா? எஸ். சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரே அவங்க ஆன் கால் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேஷ்னல் பேசிஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் மாற்றி ஒர்க் பண்ணிப்பாங்க. அப்படின்னா அவங்க நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, ஆன் காலில் இருக்கணும். மீனிங் இப்போது இந்த வாரம் எனக்கு தான் ஆன் கால் வருதுன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ஆன்லைனில் இருக்கணும். ஆன்லைனில் இல்லைனாலும் பட் கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்கணும். நான் ஒரு மூவிக்கோ இல்லை நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டேன்னா அப்போ பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ப்ரொடக்ஷன் ஏதாவது இஷ்யூ வருதுன்னா நான் தான் சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலுக்கான பர்மிஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கும். அப்போ ஒரு இஷ்யூ வருதுன்னா என்னையே காலில் புல் பண்ணிப்பாங்க. அந்த ஆன் காலில் புல் பண்ணிவிட்டு இந்த இஷ்யூவை ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ நான் டெவலப்பரு, இந்த L3 சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி பெரியவங்க எல்லாருமே டக்குன்னு கால்குள்ளே வந்து என்ன இஷ்யூ, இது இன்ஃப்ரா லெவல் இஷ்யூவா, டெவலப்மெண்ட் லெவல் இஷ்யூவா, இல்லை நம்ம ப்ரீவியஸ் இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் தான் பிரச்சனை, அப்போ ரோல் பேக் பண்ணுமா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be taking these decisions and we will be working on it, ரைட். ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ இது நம்ம இன்சிடென்ட் லெவல் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஜீராவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ்லாம் வரும்
உங்களுக்கு ஸ்டோரி, டாஸ்க்கு, பக்கு, எப்பிக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது யார் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இது நீங்கள் சும்மா ஜீரா இங்கேயும் நான் கீழேயே ஒரு ஜீரா டிக்கெட்டுக்கான எக்ஸாம்பிளும் இருக்கும். ஸோ ஒரு டிக்கெட்னா எப்படி இருக்கும் அப்சென்டேஜ் க்ரைட்டீரியா நீங்களும் நெட்டில் போயிட்டு ஒரு ஜீரா டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே ஃபார் டெவாப்ஸ் உங்களுக்கு ஒரு இமேஜ் வருங்க. கண்டிப்பாக அந்த ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யூ வில் ஹாவ் அன் ஐடியா, ஓகே நம்மளுக்கு எப்படி டிக்கெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டு அதில் என்ன டைப் இது, எனக்கு யார் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரியாரிட்டி என்ன, யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி யூ வில் ஹாவ் ஸ்டோரி பாயிண்ட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி பாயிண்ட்ஸு என்ன டிஸ்கிரிப்ஷனு அண்ட் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது கமெண்ட்ஸ்லாம் வேணும்னா எந்த டேட்டுக்குள்ளே அது சரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு ஒருத்தங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த கிரியேட் பண்ணதை நம்மளுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டுமே இங்கே இருக்கும், என்னென்ன சுச்சுவேஷனுக்கு கிரியேட் பண்ணுவாங்கன்ற லிஸ்ட்டுமே இருக்கும். அப்போ நம்மளுக்கு டாஸ்க்கை அசைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் வி யூஸ் தீஸ் டிக்கெட்டிங் டூல். இந்த டிக்கெட்டிங் டூல் ஒரு கம்பெனிக்கும் மாறும். இதை வச்சு தான் நம்மளுக்கு என்னென்னா டிக்கெட்ஸுன்றது அசைன் ஆகும். இப்போ அதே மாதிரியே சர்வீஸ் டிக்கெட் எப்படி இருக்கும்? சர்வீஸ் டிக்கெட்டுன்றது என்னது? இன்சிடென்ட் டிக்கெட். ஸோ இன்சிடென்ட்னா என்னன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கான இன்சிடென்ட் டிக்கெட்டுக்கான ஒரு டாஸ்க்குமே இருக்குது. ஸோ அப்போ இங்கே நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா இங்கே எப்போ நீங்கள் ஜீரா யூஸ் பண்ணுவீங்க, எப்போ நம்ம சர்வீஸ் நோட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இன்சிடென்ட்டு இல்லை ஆப்ரேஷனல் ரெக்வஸ்ட் ஏதாவதுன்னா அப்போ சர்வீஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜீரா. அப்படி ஜீராவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவீங்களோ, ஏதாவது அதில் ஏதாவது ஒரு டெவலப்பரோட பக்கு டீம் இன்டர்னலிக்குள்ளே இருக்குன்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ டிபெண்டிங் ஆன் சுச்சுவேஷன், டிபெண்டிங் ஆன் த ரெக்வயர்மெண்ட் உங்களுக்கு ஒன்று ஜீராலேருந்து டாஸ்க் வரலாம், இல்லை சர்வீஸ் நான் வரலாம். இங்கே இருக்கிற எல்லா லைனும் ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. ஏன்னா இங்கே ஸ்டோரி பாயிண்ட்ஸ் நான் எப்படி பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே நான் இங்கே என்னென்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனோட நம்ம இங்கே எழுதியிருப்போம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ரைட். இப்போ நம்மளோட ஒர்க்கை நம்ம என்ன சொன்னோம்னா வி ஹாவ் லைக் க்ளவுட் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர், அப்புறம் லேண்டிங் ஜோன் இன்ஜினியர். இந்த மாதிரி நீங்கள் வெறும் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற ஒரு கோர்ஸை படித்தாலே இத்தனை ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வருது. ஸோ நம்ம அப்படி தான் நம்ம இந்த கோர்ஸை டிஃபைனும் பண்ணியிருக்கோம். அப்போ ஸோ வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் எஸ்ஆர்இ அப்போ இந்த 3 வார்த்தை நம்மளுக்கு வருங்க. எஸ்எல்ஐ, எஸ்எல்ஓ, எஸ்எல்ஏ. அப்படின்னா என்னென்னா நான் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ப்ரொடக்ஷனில் இஷ்யூ அப்படின்னு நடக்குதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நம்மளோட ஒர்க்கு நம்ம இப்போ சோஃபார் நம்ம நிறைய தியரிட்டிக்கலாக ஜீரா பற்றி பேசணும், இன்சிடென்ட் பற்றி பேசணும், டீமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பேசணும், இது எல்லாத்தையுமே பேசணுமா? இந்த வீடியோ ஐ நோ இட் வில் பி ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ என்னன்னா 1 hour கிட்ட போயிருக்கு. இன்னும் நம்ம இன்னும் ஒரு 45 minutes 1 hour கிட்ட நம்ம பேசுகிறனாலுமே இந்த வீடியோவில் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஜாம் பேக்டாக இருக்கும். அப்போ ஸ்லோவாக எவ்ரி கொஷனுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் பேக் வந்து கூட டேக் நோட்ஸ். அதில் ஏதாவது உங்களுக்கு தெரியலனாங்க ரிசர்ச். அப்போ ஒரு வாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அகெயின் அண்ட் அகெயின் இதை நோட்ஸ் எடுங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் எப்போ எதை பற்றி கேட்பான்னு தெரியாது. ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் ஃபுல்லாகவே டெக்னிக்கலாக போகும். சில இன்டர்வியூவில் என்னன்னா மேனேஜர் லெவல் இந்த மாதிரி உங்களோட எஸ்எல்ஏ பற்றி சொல்லுங்கள், உங்கள் ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லுங்கள், உங்கள் டீமில் எத்தனை பேருன்னு சொல்லுங்கள், எப்படி டாஸ்க் வரும்னு சொல்லுங்கள், இப்படி கேட்டுருவாங்க. டெக்னிக்கலாகவே போக மாட்டாங்க, விச் இஸ் மேனேஜர் லெவல் ரவுண்ட்லாம் எப்படி போகும். அப்போ அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுமே கிவ் ஹை ப்ரியாரிட்டி. இது என்னன்றதை கம்ப்ளீட்டாக முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று விஷயம் தெரிலனா கோ அண்ட் ரிசர்ச் அண்ட் கெட் இட் டன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ் ஒரு ஹை லெவலில். ஏன்னா இது ஒவ்வொன்று பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது ஒரு பெரிய ட்ராக் மாதிரி இட் வில் கோ வெரி இன்டெப்த். ஸோ தட் வில் பி லாட். ஸோ அதனால் இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா 3 minutesக்கு மேக்ஸிமம் பதில் சொல்வீங்க. அந்த 3 minutesக்கு ஒரு ப்ராப்பராக பதில் சொல்கிற அளவுக்கு கண்டென்ட் நம்மக்கிட்ட இருக்குன்னா போதும். ஒரு சொல்லுன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தை என்னன்னே தெரியாது அப்படின்னு நிற்கிறதுக்கு பதில் அது என்னென்னு எனக்கு தெரியும், அதை பற்றி நான் பேச முடியும். அப்படி நீங்கள் அளவுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நாலேஜை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்கணுன்றதை நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எஸ்எல்ஏ, எஸ்எல்ஓ, எஸ்எல்ஐ இந்த வார்த்தைக்கெலாம் என்ன அர்த்தம், வாட் இட் மீன்ஸ்? இப்போது நான் ஸ்டோரி சொன்ன மாதிரியே டாமினோஸ் அப்படின்ற கிளைண்ட்டு விப்ரோக்கு 50 lakhs கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறான். அது கூடவே ஒரு வார்த்தை நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இது என்னோட மொபைல் ஆப்பு கிராஷ் ஆகக்கூடாது, எனக்கு ஹைலி அவைலபிளாக நைட்டு எத்தனை மணினாலும் ரன் ஆகணும், இஷ்யூ வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டீம் இருக்கணும். பட் ஆனால் அதுக்கு மேலே அதுவும் ஒன்றுப்பா. இப்போ கண்டினியூஸாக இஷ்யூ வருது, ஒரு நாள் வருது, திருப்பி 2 நாளில் திருப்பி வருது, 4 நாளில் திருப்பி வருது அப்படின்னா நான் காசு கொடுத்தா அவன் ஒத்துக்க மாட்டான்ல, அவன் நம்மளுக்கு பெனால்ட்டி போடுவான். ஸோ அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க
அப்படின்னா அவங்க அக்ரிமெண்ட் இந்த அமௌண்ட் கொடுத்து அக்ரிமெண்ட் போடும்போதே நான் 99.9% நான் உங்களுக்கு அப் டைம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 1 இயருக்கு 99.9% உங்களோட சிஸ்டம் அப்பில் இருக்கும். இல்லை 99%, 0.9 கூட இன்னும் ரொம்ப இதுதான். ஸோ நான் 99%, உங்களுக்கு 98% அப் டைம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே தான் இந்த SLO, SLA, SLIயில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா கம்பெனி இதை அச்சீவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம் 24/7 எல்லாரும் ஓடுறதுக்காகவே இந்த இது நம்ம அந்த கிளையண்ட்டுக்கும் என் கம்பெனியும் போட்ட அக்ரிமெண்ட்டுக்காக தான். ஸோ அப்போ இது என்ன அப்படின்றத நம்ம இந்த சினாரியோவில் பேசுவோம். ஓகே, ஸோ இவங்களாம் என்னன்னா, தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெவாப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ், ப்ரொடக்ஷன் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த வார்த்தைலாம் தெரியணும். நீங்கள் டெவலப்மெண்ட் QA ப்ரொடக்ஷனில் ரிலீஸோட முடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. பட் நீங்கள் ஆன் கால் சப்போர்ட்டில் வரீங்க, இல்லை க்ளவுடு சப்போர்ட்டு, டெவாப் சப்போர்ட்டுனே ரோல் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் ரோலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு SLA, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், அ கான்ட்ராக்சுவல் ப்ராமிஸ் மேட் டு த கஸ்டமர் வித் கான்சிக்வன்சஸ். அப்படின்னா பெனால்ட்டியும் இருக்குன்றது தான் இங்கே இருக்குன்னு நம்ம சொல்கிறது. அப்போ முதல்ல நம்ம என்னென்னா SLA மாதிரி ஒரு போட்டு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கணும். அப்போ என்னென்னா we guarantee that 99.9% uptime to the customer. ஸோ 99.9% நான் உங்களுக்கு அப்டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறோம். நெக்ஸ்ட் இது வந்து கஸ்டமருக்கு நம்மளுக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். SLO அப்படின்றது என்னன்னா டார்கெட்டுங்க. டார்கெட்னா என்னன்னா நம்மளோட இந்த வருஷத்துக்குள்ள நம்மளோட 99.95% நம்ம என்ன பண்ண போறோம்னா டார்கெட்டே வைக்கிறோம். ஸோ ஒரு இன்டர்னல் டார்கெட் யூ செட் ஃபார் த மெஷர்மெண்ட். இங்கே சில பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நம்ம நோட் பேடில் கூட எழுதுறேன், சில கன்ஃபியூஷன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். 99.990 ஆக்சுவலாக 9ன்றது இங்கே 90 விச் இஸ் ஸ்மாலர் தென், ஆர் இங்கே நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். 99.9 விட 99.95 is greater. நான் சடனாக கீபோர்டு எனக்கு ஒர்க் ஆக ஆகலைன்னா ஐ எம் மிஸ்ஸிங் கீ ஸ்ட்ரோக்ஸ். ஸோ அதே மாதிரியே 99.97 இஸ் கிரேட்டர் தென் 99.95. நம்ம அக்ரிமெண்ட் நம்ம என்ன வைக்கிறோன்னா 99.90. நான் இதை அக்ரிமெண்ட்டாக வைக்கிறேன், மீன்ஸ் உங்களுக்கும் எனக்கும், நான் கிளைண்ட்டுக்கும் எனக்கும் இதை நான் அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணிட்டேன். இதை தாண்டி போச்சுன்னா பிரச்சனை. அப்போ நம்ம டார்கெட் என்ன வைப்போம், 99.9 வைக்கிறதுக்கு பதில் 99.95 டார்கெட்டாக வைக்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு. இந்த 95 நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 95 உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை கூட ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் எந்த நம்பர் பெருசு எது பெருசுன்னு சொல்லிட்டு. 99 நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்குது, 9995 நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம். இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு 99.97 நம்ம கரண்ட்டாக இருக்கிறது. அப்போ சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் அப்படின்றதுனா நம்ம டார்கெட் வைக்கிறோம் ஃபார் 1 இயருக்கு, கடைசியில் முடியும் போது இந்த லெவல் நமக்கு அப் டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. SLIன்றது கரண்ட்டாக நம்மளோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் யூ அப்சர்வ் டுடே, இன்னைக்கு நமக்கு என்ன இதில் இருக்குது. அப்போ 100%ன்றது எப்போ இருக்குன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல், ஒரு செகண்ட் கூட டவுன் டைமே இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குன்னா 100%. 1 செகண்ட் 2 செகண்ட் டவுன் டைம் ஆச்சுன்னா கூட அந்த நம்பர் 100லேருந்து 99.999 997 998 அப்படின்னு சொல்லிட்டு மாறுங்க. ஸோ அப்போ இதுதான் நம்ம என்னென்னா நம்ம ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ், ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ், நம்ம இதுதான் நம்ம என்னென்னா நம்மளோட கம்பெனியில் அக்ரிமெண்ட்டாக நம்ம வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ திஸ் இஸ் வாட் வி ஆர் ஹேவிங். அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, ஸோ நம்ம ஒரு இ-காமர்ஸ் பேமெண்ட் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பேமெண்ட் API ரிட்டர்னிங் 200 ரெஸ்பான்ஸ் வித்தின் 500 மில்லிசெகண்ட்குள்ளே எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி SLO SLA என்ன, அக்ரிமெண்ட் என்ன, இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்லாம் வச்சு கம்பெனி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கேவே இந்த மூணுத்தையுமே அவங்க ஒரு இன்டர்வியூவில் SLO SLI SLAனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தே ஆர் ரிலையபிலிட்டி மெஷர் ஃப்ரேம் ஒர்க் வி ஃபாலோ ஃபார் SRE, சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்னா இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு SLAன்றது என்னென்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். ஸோ நாங்கள் இந்த மாதிரி SLA வந்து 99.9% வச்சுருக்கோம் அப்படின்னு SLA வைப்போம். அண்ட் உங்கள் கம்பெனிக்குள்ளே அப்ஜெக்டிவ் SLO அப்ஜெக்டிவ் என்ன பண்ணுவோம்னா 99.9% கம்பெனிக்குள்ளே டார்கெட்டாக நான் வச்சுருவேன். ஸோ டார்கெட்டாக வச்சுட்டு இட்ஸ் அன் இன்டர்னல் ரிலையபிலிட்டி டார்கெட் வி செட். ஸோ நமக்கு எல்லாமே 99.95%ல் இருக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது 95 தாண்டி போனால் கூட நம்மளுக்கு என்னென்னா 94 93 92ன்னு கேப் கிடைக்கும். ஏன்னா இதை தாண்டி போயிடுச்சுன்னா பெனால்ட்டி கட்டணும். அப்போ நம்ம கடைசி நிமிட்டில் வைக்கக்கூடாதுல்ல.
இப்போது இதை எப்படி பெட்டராக சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு ஆனுவல் டே லீவு இல்லை குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் லீவில் 4 நாள் லீவ் இருக்குன்னா அந்த 4 நாளுக்கும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நீங்கள் கடைசி நாள் நைட்டு எழுதுறதுக்கும் நம்ம கடைசி நாள் வரைக்கும் போக வேண்டாம். ஒரு டெட்லைன் 4 டேஸ்னால் 4 டேஸ் வைக்க வேணாம். நமக்குள்ளேயே நம்ம டெட்லைன் 3 டேஸ்னு வச்சுப்போம். அந்த 3 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம டார்கெட் வைப்போம். 3 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி 3 டேஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் 3 டேஸ் டெட்லைனை தாண்டி போனாலும் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் ஒரு நாள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். நம்ம இங்கே 99 வரைக்கும் போக விடாமல் 99 நம்ம 95 வரைக்கும் டார்கெட் வைப்போம். அது போனாலுமே நம்மளுக்கு நடுவில் கிரேஸ் பீரியட் இருக்குது. ஏன்னா அதையும் தாண்டி போனால் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதனால நம்ம இந்த பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வைக்கிறோம். ஸோ தட் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இடம் கிடைக்கும். எரர் பட்ஜெட் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்கும் இன்கேஸ் கிராஷ் ஆனாலுமே. ஸோ வி கேன் அஃபோர்டு 0.5 ஆஃப் த ரெக்வஸ்ட் டு ஃபெயில். ஸோ அப்போ அப்படியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எல்ஐன்றது ரா மெஷர்மெண்ட். அது என்னென்னா நம்ம மானிட்டரிங் டூல்ஸ் மூலியமாக இன்னைக்கு கரண்ட்டாக நம்ம என்ன லெவல் ஆஃப் அப் டைமில் இருக்கோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்காக வி வில் பி யூஸிங் திஸ். ஸோ அப்போ இதுதான் நம்ம ஸோ எஸ்எல்ஓ, எஸ்எல்ஐ அண்ட் எஸ்எல்ஏனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். அப்புறம் ஹாவ் யூ பீன் பார்ட் ஆஃப் த ஆன் கால் ரொட்டேஷன்ஸ் ஆர் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம என்னென்னா நம்ம சோஃபார் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பேசணும்னா இது எல்லாமே ஒரு ஹெட்டிங் கடியில் வருது. விச் வில் பி கம்மிங் அண்டர் உங்களோட ரோல் அண்ட் டீம் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கடியில் வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் என்ன பண்ண போகிறோம்னா we are going to மூவ் ஆன் டு த உங்களோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட். இன்கேஸ் நீங்கள் எஸ்ஆர்இ ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை இன்டர்வியூலேயே ஆன் கால் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற கேள்விலாம் கேட்டாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற செக்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம போகிறோம். ஸோ அப்போ இங்கே ஹவ் யூ பீன் பார்ட் ஆஃப் த ஆன் கால் ரொட்டேஷன்ஸ் ஆர் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி நம்ம மல்டிபிள் கொஷின்ஸ் லிங்க் ஆகி தான் இருக்குது. பட் அப்படியே சொன்னீங்கனாலும் எஸ் ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் த வீக்லி ஆன் கால். ஸோ வி யூஸ்ட் பேஜர் டியூட்டி ஃபார் அலர்ட்டிங். அப்படின்னா என்னென்னா அது ஒரு டூலு. இமீடியட்டாக உங்களுக்கு என்னென்னா ஃபோன் கால் வரும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் டக்குன்னு ஒரு கால் அடிக்கும். உங்களுக்கு மெசேஜ், கால், மெயில் எல்லாமே நமக்கு என்னென்னா டக்குன்னு, ஏன்னா இமீடியட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை உடனே ஜம்ப் இன் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அலர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இட் வில் எஸ்கலேட் டு ஆன் கால் இன்ஜினியர். இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸோ ஐ ஆம் த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் டு எனி ப்ரொடக்ஷன் இன்சிடென்ட்ஸ் அவுட் சைட் த பிஸ்னஸ் அவர். அப்போ எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு ரன் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்னென்னா ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு ஃபாலோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அந்த டீமை அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வேணுமா, நான் ஆன் கால் லீடுக்கு நான் இது பண்ணி நாங்கள் ஒரு வார் ரூம் செட் பண்ணுவோம். வார் ரூம்னா ஒரு மீட்டிங் தான். அந்த மீட்டிங் கொஞ்சம் ஸ்பெஷலாக வார் ரூம் செட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி 99.9% டார்கெட், ஒவ்வொரு செகண்டும் கவுண்ட்ஸ். இப்போ இமீடியட்டாக நம்ம டீம் ரெடி பண்ணி எல்லாரும் உள்ளே கூப்பிட்டு வந்து என்ன இஷ்யூன்னு பாருங்கள், டப்புன்னு ரோல் பேக் பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மீன் டைம் டு ரிசால்வ் விச் இஸ் MTTR. அப்படின்னா இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டீம் வந்து நாங்கள் 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம P1 விச் இஸ் ஹை லெவல் P1 ப்ரொடக்ஷன் லெவல் இன்சிடென்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற நம்ம என்னென்னா நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அப்போ இங்கே நான் P1ன்னு சொன்னது மாதிரியே இங்கே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. P1லேருந்து P6 வரைக்கும் இருக்குது. ஸோ P1, P2, P3, P4, P5, P6 இது என்னென்னா நம்மளுக்கு லெவல் ஆஃப் சிவியரிட்டி. P1 அப்படின்றது மொத்தமாக அவுட்டு, உங்களோட சிஸ்டமே ஒர்க் ஆகலை, உங்கள் டாமினோஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஒர்க் ஆகலை, கம்ப்ளீட்டாக உங்களோட சிஸ்டமே அவுட்டுனா P1. P2ன்றது இன்னும் கொஞ்சம் லெஸ் சிவியரிட்டி, ஏதோ ஒரு ஃபீச்சர் மட்டும் ஒர்க் ஆகலை. P3, P4, P5, P6ன்றது சிவியரிட்டி கம்மியாகிட்டே போகும். நீங்கள் இந்த சப்போர்ட் டீமில் இருக்கும்போதே L1 சப்போர்ட், L3 சப்போர்ட், L2 சப்போர்ட்னு நீங்கள் இருக்கும்போது உங்களோட L1 சப்போர்ட்டா P6, P5 ஹேண்டில் பண்ணு. L2 சப்போர்ட்டா நீங்கள் P4, P3 லெவல் டிக்கெட்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். L3 லெவலா இல்லை நீங்கள் சீனியர் டெவலப்ஸ் இன்ஜினியரா நீங்களாம் P1, P2 இந்த மாதிரி ஹை ப்ரியாரிட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுங்கன்னு அவங்களோட டீமோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸை ஏற்ற மாதிரியும் இந்த இன்சிடென்ட்டோட ப்ரியாரிட்டியை ஸ்பிட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு செப்பரேட்டாக டீம் இருக்குது. நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு QA டீம் என்ன பண்ணுறான், டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுறான், சப்போர்ட் டீம் என்ன பண்ணுறான், இதோட நாலேஜ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் நாலேஜ் தான், இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றல. பட் உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாமே அவங்க இருந்து கற்றுக்கிட்டு ஓகே இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படிலாம் தெரிஞ்சிருப்பாங்க. பட் நம்மளால் அது பண்ண முடியலன்னா ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக வாட் வி ஆர் டூயிங் இஸ் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தியரிட்டிக்கலாக கற்றுக்கிறோம். நீங்களே ஒரு தாட் ப்ராசஸில் இதை பற்றி என்ன கொஷின் கேட்டாலும், ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன், ஜீரா, அஜைல், P1, P2, SLO, SLI, இன்சிடென்ட், நிறைய வேர்டு பேசுகிறேன். பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியலனாலும் நீங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்களே கம்ப்ளீட்டாக ஒரு
டெவாப்ஸில் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போது இதில் நீங்கள் இந்த ஆன்சர் சொல்லும் போதே நேச்சுரலாக இந்தந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு. இதை பற்றி நம்ம அடுத்து இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கும்போது இதை பற்றி நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கொஷின் என்னன்னா, ஹவு டு யூ ட்ரபிள் ஷூட் அண்ட் இஷ்யூ இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்கும்போது எப்படி நமக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேவே நான் அந்த P1 P2 P3 எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். சில கம்பெனிஸில் P1 P2 until P6 வரைக்கும் இருக்கும். சில இந்த மாதிரி 3 ஆப்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி ஆல்சோ. நீங்கள் சொல்கிறது தான் நம்ம ஆன்சராக நம்ம வச்சுக்கலாம். அப்போ இங்கேவே ஸ்டெப் 1 நம்ம போய் அலர்ட் சிஸ்டமில் என்ன லெவல் இது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸ்டெப் 2 என்ன இஷ்யூன்றதை நான் ரூட் காஸை நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ யூஸிங் CloudWatch லாக்ஸு இல்லை ப்ரொமீத்தியஸ் இல்லை கிரஃபானா குபர்னெட்டிஸோட பாட் ஹெல்த் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செக் பண்ணுவேன். லாஸ்ட் 30 to 60 minutes ஏதாவது ரீசன்ட் சேஞ்ச் நடந்துச்சா, எதனால் இந்த இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த என்ன லெவல் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்றத நான் ஸ்கோப்பை கண்டுபிடிச்சிட்டு அண்ட் ரூட் காஸை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா மொத்தமாக டவுனா, ஏன்னா இஷ்யூன்னு தெரியும் ஏதோ இஷ்யூன்னு, மொத்தமாக டவுனா இல்லை ஏதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் டவுனான்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூவை நான் ஸ்கோப் பண்ணி நான் அது என்னன்னா ஐடென்டிஃபை த பிளாஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. பிளாஸ்ட் ஏரியா என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, அது மொத்தமாக வெடிச்சு மொத்தமாக காலியா இல்லை கொஞ்சம் இடத்துல தான் காலியா இல்லை எவ்வளோ பெருசாக அடி வாங்கியிருக்குன்றதுக்காக. ஸோ வில் ஐடென்டிஃபை த ஸ்கோப் ஆர் த பிளாஸ்ட் ஏரியா. அப்புறம் ரூட் காஸுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், விச் இஸ் மானிட்டரிங் டூல்ஸ் மூலியமாக, நம்ம கமாண்ட்ஸ் மூலியமாகவோ, டேட்டாபேஸ் சைடா இல்லை டெவலப்மெண்ட் சைடா இல்லை இன்ஃப்ரா சைடா எந்த சைடில் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட் காஸை கண்டுபிடிப்பீங்க. எய்தர் யூ வில் ட்ரை டு ரிசால்வ் ஆர் ரோல் பேக். நம்மளை இஷ்யூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா டேரெக்டாக நம்ம என்னென்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம இஃப் நாட்னா நம்ம ஒரு ரோல் பேக் பர்ஃபார்ம் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேபிள் ரிலீஸ்க்கு போவோம். அண்ட் அதுக்கடுத்து நம்ம எவ்ரி 15-20 minutes ஒரு வாட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிசால்வ் ஆன அப்புறமும் வி வில் ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக எதனால இந்த இஷ்யூ வந்துச்சு, டைம்லைன் இதனால வந்துச்சு, இப்படி இம்பேக்ட் ஆச்சு, இதான் ரூட் காஸாக இருந்துச்சு, இந்த ரூட் காஸை நான் சரி பண்ணிட்டேன். சரி பண்ணது மட்டும் இல்லாமல் இனிமேல் இது வராமல் இருக்க என்ன ப்ரிவென்டிவ் மெஷர் நீங்கள் எடுத்தீங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னா ப்ரிவென்ஷன் முதற்கொண்டு நம்ம என்னென்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம எழுதுவோம். இதுக்கு பேர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை RCA ரூட் காஸ் அனாலிசிஸ் டாக்குமெண்ட், RCA டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா ட்ராக் பண்ணுறதுக்கும் திருப்பி இதே இஷ்யூ வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் we will have a document. ஸோ இதுதான் ஹவு டு யூ ட்ரபிள் ஷூட் அண்ட் இஷ்யூ இன் ப்ரொடக்ஷன். இது ஹவு டு யூ ட்ரபிள் ஷூட் என்னன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அது ஒரு பிரச்சனையா என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க டு ஐடென்டிஃபை த ரூட் காஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட் இட். ட்ரபிள் ஷூட் பண்ணால் மட்டும் வேலை முடிஞ்சிடாது, நம்ம ப்ரிவென்ஷனும் வைக்கணும், எதனால் நடந்துச்சுன்ற டாக்குமெண்டேஷனும் ரெடி பண்ணணும். அப்போ இந்தந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல போகிறோம். இதை நான் அடுத்த ஒரு கொஷினும் வச்சுருக்கேன் உங்களுக்கு சாம்பிளுக்காக. என்னென்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டெப்பு, உங்கள் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டெப்பு, ப்ரொடக்ஷன் இஷ்யூவை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என்ன இஷ்யூ நடந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி ரிசால்வ் பண்ணீங்க, இந்த மாதிரி கதை சொல்லுங்கன்னு சொன்னாலுமே அதுக்குமே நான் கீழே வச்சுருக்கேன். ஸோ வில் ஹாவ் எக்ஸாம்பிள் விச் வில் கம் டவுன், வில் சி. ஓகே, ஸோ அதை நான் வச்சுருக்கேன் தான், அது லெட்ஸ் சி வேர் இட் கம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, ஸோ நம்ம ஹவு டு யூ ட்ரபிள் ஷூட் அண்ட் இஷ்யூ இன் ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே ஹவு டு யூ ஹேண்டில் ப்ரெஷர் when the production is down. இது வந்து நார்மலாக ப்ரெஷர்ன்றது நம்ம பெரிய கொஷின் இல்லை, பட் ஸ்டில் இதெல்லாமும் நம்மளுக்கு என்னென்னா உங்களோட ஏன்னா ஒரு இஷ்யூ வருது, P1 லெவலில் இஷ்யூ வருதுன்னா, ஸோ வி நீட் டு ரெஸ்பாண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் வி நீட் டு சால்வ் இட் வெரி குவிக்லி. அப்போ அந்த டைமில் ஸோ when the production is down, my first priority is to stay calm and methodological, which is panic never helps. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் பிளாஸ்ட் ரேடியஸை அசஸ் பண்ணுவேன், என்ன யூசர் இம்பாக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்ப்பேன், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்போ அதே ப்ரீவியஸாக சொன்ன ஆன்சர் தான், ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு வார்த்தை காமாக இந்த ஸ்டெப்பெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் ஒரு அஷ்யூரிட்டி உங்கள் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, ஓகே இந்த பையன் வந்து ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணியிருக்கான்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் உண்மையிலே டெவாப்ஸ் இன்ஜினியரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றத அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் யூ டூ when a deployment fails in production? சேம் நமக்கு ப்ரீவியஸாக ஹேண்டில் பண்ண அதே தான். நம்ம டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா நான் குபர்னெட்டிஸில் ஹெல்த் செக்கு ப்ரோப்லாம் நான் செக் பண்ணுவேன், நம்ம குபர்னெட்டிஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரியே அப்ளிகேஷனோட லாக்ஸ்லாம் நான் செக் பண்ணுவேன். ஸோ அப்போ ரோல் பேக் பண்ணுவோம் ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ்க்கு. ரோல் பேக் பண்ண அப்புறம் நம்ம ஜீரா டிக்கெட்டை நான் ஃபெயில் டிப்ளாய்மெண்ட்டுக்கு கொடுப்பேன். அதேமாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் கொடுத்து அந்த இஷ்யூ வராமல் இருக்கிறது மாதிரி பார்த்துப்பேன். ஸோ நார்மலாக நாங்கள் ஃப்ரைடேவோ இல்லை ஒரு ஹாலிடே முன்னாடியோ டிப்ளாய்மெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா டிப்ளாய் பண்ணி அடுத்த நாள் அவுட்னா எல்லாருமே லீவில் இருப்பாங்க. ஸோ அப்போ
மோஸ்ட்லி தேர்ஸ்டேஸ் ஆர் டியூஸ்டேஸ் போல் இந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். இதெல்லாமே நாங்கள் கல்ச்சுரல் ப்ராக்டிஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. அண்ட் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே அஜைல். ஸோ நான் அஜைல் நான் எழுதுறேன்னு நினச்சேன், பட் ஆனால் இங்கேவே டு வி ஹாவ் த அஜைல் ஃப்ரேம் ஒர்க்ஸ்? நோ. பட் ஆனால் அஜைல் பற்றி இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா, ஸோ வி வில் ஹாவ் நம்ம ஒரு ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணுறோம் 2 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட் சைக்கிளோட. ஸோ அப்போ டே 1 நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட் பேக்லாக்லேருந்து டாஸ்க்கெல்லாம் பிக் பண்ணுவோம். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோரிஸு, பைப்லைன் இன்சிடென்ட்ஸு இதெல்லாம் வச்சு ஸ்டோரி பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ப்ரிண்ட் இருக்கும்போது டெவலப்பர் டெய்லியும் டெவலப்பர் கோட புஷ் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்கள் CI/CD பைப்லைன் வழியாக வில் பி டிப்ளாயிங் டு ஸ்டேஜிங். எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிண்ட் தான் ரிலீஸ். எல்லாம் ஓகே அப்ரூவல் ஆன அப்புறம் நாங்கள் என்னென்னா நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளாய் பண்ணிடுவோம். யூஸ்வலி ஆஃப் பீக் ஹவர்ஸ், நைட்டு மிட் நைட்டில் எப்போ கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு HDFC பேங்க் அந்த மாதிரி SBI பேங்க்லேருந்து தான் மெசேஜ்லாம் வரும். என்னென்னா நைட் இந்த மணிலேருந்து இந்த மணி வரைக்கும் பேங்கிங் ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் ஆஃப் பீக் ஹவர்ஸில் நம்ம டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக வி வில் பி டூயிங் த ரிலீஸ். ரெட்ரோஸ்பெக்டிவ்ன்றது நான் சொன்ன மாதிரியே உங்கள் டீமுக்குள்ளேயே நம்ம ஆஃப்டர் த ரிலீஸ் த டீம் வில் டிஸ்கஸ் வாட் வென்ட் வெல் அண்ட் வாட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் தான் நமக்கு ஸ்க்ரம். அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிண்ட் பிளானிங், ப்ராடக்ட் பேக்லாப்ஸு, இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரியலனாலுமே நீங்கள் எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ 2 வீக்ஸ் ஒன்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதை அஜைல் ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக நாங்கள் டீம் எப்படி தான் ஃபாலோ பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு பதிலை நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஹவு டு யூ மேனேஜ் அண்ட் மெயின்டைன் யுவர் CI/CD பைப்லைன்? ஸோ அதுக்கு நம்ம இது ஒரு டெக்னிக்கல் கொஷின் தான், இது மேனேஜர் லெவலும் கேட்பாங்க. நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நான் இந்த கொஷின் நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம பைப்லைன் வந்து நான் உங்களுக்கு பைத்தன் பேஸ்டு டெக் ஸ்டாக் நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். நம்ம குபர்னெட்டிஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா Argo CD யூஸ் பண்ணி குபர்னெட்டிஸ் பைப்லைன் ஜென்கின்ஸ் மூலிமா நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒவ்வொரு கம்பெனிலையும் டெக் ஸ்டாக் மாறுங்க. ஸோ ஒரு கம்பெனியில் என்னவா இருக்குன்னா, இட் கேன் பி ஜாவா, இட் கேன் பி பைத்தன், இட் கேன் பி .NET, இட் கேன் பி Go, ஆர் மொபைல் ஆப்பாக இருக்கலாம், ML மாடலாக இருக்கலாம். அப்போ உங்களோட CI/CD பைப்லைன் ஸ்டேஜஸ் மாறும் டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் கோட். பட் அப்போ நம்மளோட ஹை லெவலில் வி நீட் டு ரிமெம்பர் திஸ். என்னன்னா, முதல்ல கோடை செக் அவுட் பண்ணுவேன், அடுத்து பில்டு டூல் யூஸியமாக பில்ட் பண்ணுவேன், யூனிட் டெஸ்டிங் பண்ணுவேன், கோடு குவாலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்கேனிங் பண்ணுவேன், டாக்கர் இமேஜாக நான் பில்ட் பண்ணுவேன், இமேஜை ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணுவேன், தென்னு என்னோட ஸ்டேஜிங் ஆர் டெவ் என்விரான்மெண்ட்டில் நான் டிப்ளாய் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஸ்மோக் டெஸ்டிங், போஸ்ட் டிப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன், அதுதான். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவேன். இது எல்லாமே ஓகே அப்படின்னா மேனுவலாக அடுத்து அந்த இமேஜை நான் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணுவேன். இதுதான் ஹை லெவலுங்க. இங்கே எங்கேயுமே இது ஜாவா கோடு, பைத்தன் கோடு அப்படின்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் ஹை லெவலில் ஒரு CI/CD பைப்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஆன் ப்ரெமிஸாக இருந்தாலும் க்ளவுடாக இருந்தாலும் ஹை லெவல் GitHub ஆக்ஷன்ஸே இருந்தாலும் ஹை லெவலில் இந்தந்த ஸ்டேஜஸ் தான் என்னோட பைப்லைனில் இருக்க போகுது. டிபெண்டிங் ஆன் த டெக் ஸ்டாக், மேபி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜோ சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸோ ஆட் ஆகலாம், இல்லை ரிமூவும் ஆகலாம். ஸோ அப்போ ஏன்னா இங்கே டாக்கரே இல்லைனா நம்ம டாக்கர் பில்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நம்ம பில்டை ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டேஜஸ் ரிமூவ் ஆகலாம், ஆடும் ஆகலாம். அண்ட் இப்போ கொலாபரேஷன் அண்ட் கிராஸ் டீம் ஒர்க். ஹவு டு யூ கொலாபரேட் வித் டெவலப்மெண்ட் அண்ட் QA டீம்ஸு? ஸோ டெவலப்மெண்ட் டீமோட என்ன பண்ணுவீங்க, QA டீமோட என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குங்க. ஜஸ்ட் இதெல்லாமே நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு இஷ்யூ என்ன பேசுவாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹவு டு யூ கம்யூனிகேட் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? ஏதாவது இஷ்யூவோ இல்லை காம்ப்ளெக்ஸாக இஷ்யூ மாதிரி வருதுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா அவங்களுக்கு டெக்னிக்கலான்னு தெரியாது. அவங்ககிட்ட இப்போ டாமினோஸ் வச்சுருக்கவங்க காசு வச்சுருக்கான், பிஸ்னஸ் ரன் பண்ணுறான், அவங்ககிட்ட குபர்னெட்டிஸ்லாம் சொன்னால் புரியாது. அப்போ ஹவு டு யூ கம்யூனிகேட்? ஒரு இஷ்யூ நடக்குது, அவனோட வெப்சைட் ஒர்க் ஆகலை, அவனுக்கு கோவம் வருது டாமினோஸ்க்கு, அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி நான் காசு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சுச்சுவேஷனில் ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் அப்படின்னு. ஸோ அப்போ இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம பேசினாலோ இல்லை பிஸ்னஸ் இம்பேக்ட் சொன்னாலோ, ஸோ குபர்னெட்டிஸ் பாடர் JVM மெமரியில் அவுட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால இதெல்லாமே புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் சிம்பிளான வேர்ட்ஸு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கம்யூனிகேட் ஸ்பெசிஃபிக்கலி என்ன ஆச்சு அண்ட் வாட் இஸ் இம்பேக்டட், வாட் வி ஆர் டூயிங், இந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம பேசணும். குபர்னெட்டிஸ் இருக்குது, JVM அவுட் ஆஃப் மெமரி, API இஷ்யூ, இந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் அப்படின்ற ஒரு கொஷின் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ தட் ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் இதுதான் நடந்திருக்குங்க, நான் பார்த்துக்கிறேன், இதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா ஓகே, அவங்க வந்து காமாங்க.
எப்பவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ப்ராப்பராக நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட நம்ம எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா ஓகே விஷயம் நடக்குது. ஏன்னா கம்யூனிகேஷன் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கணும் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு என்ன நடக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனிக் வரும். ஸோ அதனால் எவ்ரி 15 minutes ஒன்ஸ் வி ஹாவ் டு அப்டேட் தம் ஹவு வி ஆர் டூயிங். ஹவு டு யூ ஹேண்டில் நாலேஜ் ஷேரிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் இன் யுவர் டீம்? இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு புதுசாக போய் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேடி செஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்குன்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே போன உடனே முதல் நாளே வேலை கொடுக்க மாட்டோம். அங்கே என்ன நடக்குது, எத்தனை பேர் இருக்காங்க, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், யார் நம்மளுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டூயிங். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டாஸ்க்கே ஹேண்டில் பண்ண முடியும், டாஸ்க்கே எடுக்க முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆர்சி இல்லை, நம்மளுக்கு கான்ஃப்ளூயன்ஸில் டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இங்கேவே கான்ஃப்ளூயன்ஸ்னு ஏதாவது இருக்கா? ஸோ கான்ஃப்ளூயன்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்னா, நம்ம ரன் புக்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு ஆப்புங்க. ஒரு நமக்கு ஜென்கின்ஸ் டாக்கர் மாதிரி கான்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு டூல். அந்த டூலில் நமக்கு என்ன இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ், நம்ம ரன் புக்ஸு, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன் இஸ் சம்திங் our டீம் டேக்ஸ் வெரி சீரியஸ்லி. ஏன்னா ஏதாவது இஷ்யூ நடக்குது, ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அப்போ டாக்குமெண்டேஷன் தான் ஓகே இந்த இஷ்யூக்கு இதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதா. ஏன்னா ஒரு 4 மாதம் முன்னாடி ஒரு இஷ்யூ வந்திருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பான். அதே இஷ்யூ இப்போ திருப்பி வருதுன்னா திருப்பி போய் முதலேருந்து கண்டுபிடிச்சு அந்த இஷ்யூ நம்ம ஆன்சர் பண்ணுறது இட்ஸ் நாட் ரைட். அப்போ அந்த இஷ்யூ அப்போவே டாக்குமெண்ட் பண்ணி இந்தாங்க ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டெப்பை டக்குன்னு ஃபாலோ பண்ணி வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ண முடியும். ஏன்னா சேம் இஷ்யூ திருப்பி நடக்குது அப்படின்னா. அப்போ டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாமே நம்மளுக்கு டாக்குமெண்டேஷனாக இருக்கும். அப்போ நியூ ஆன்போர்டிங் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆன்போர்டிங் செக்லிஸ்ட் மாதிரி வச்சு என்னென்ன டூல்ஸு, ப்ராசஸ்ஸு, என்விரான்மெண்ட்டு, கோடு பேஸு, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். அதே மாதிரி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் டாக்குமெண்டேஷனுக்காக, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்காக. நீங்கள் அப்போ ஒரு நாள் 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா 8 மணி நேரம் வேலை பார்க்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு டாக்குமெண்டேஷன் அப்டேட் பண்ணுறது, இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்காக நீங்கள் அதுவுமே ஒரு வேலையாக ஒதுக்கணும். அண்ட் ஹவ் யூ ஒர்க் ஆன் க்ளவுட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன்? ஏன்னா க்ளவுடு தான் நம்ம நோக்கி போகிறோம். அப்போ க்ளவுடில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஷின் தான். நம்ம ஏடபிள்யூஎஸ்லேயும் அஸ்யூர்லேயும் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம காஸ்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு சர்வீசஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர், க்ளவுட் ஹெல்த்து, இல்லை அஸ்யூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு யூஸ் சர்வீசஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டான ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் சைஸ் கண்டுபிடிச்சி அதை ரைட் சைஸ் பண்ணுறது, இல்லையா முடிஞ்சால் நம்ம ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ் ஆர் சேவிங் பிளான்ஸ் மூலியமாக காஸ்ட்டை கம்மி பண்ணுறது. அண்டு தேவையில்லாத வால்யூம், தேவையில்லாத ஐபி, தேவையில்லாத நெட்வொர்க், தேவையில்லாமல் என்னென்னலாம் ஐடியலாக இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணுறது. அண்ட் நமக்கு ஃபுல் கெப்பாசிட்டியில் நைட் ரன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ நம்ம நைட் ஆனால் ஆட்டோ ஸ்கேலிங்கில் கெப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நான் க்ளவுடில் ஒரு காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ன்ற சர்வீஸ், இல்லை நமக்கு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ற சர்வீஸ் மூலியமாக ஐ வில் ஐடென்டிஃபை த எக்ஸிஸ்டிங் காஸ்ட். இப்போ ஒரு மாதத்துக்கு $1000 பில் வருது, $1000 ஸ்ப்ளிட் பண்ணணும். எந்தெந்த சர்வீஸ் எப்பப்போ எவ்வளோ டேக்ஸு, எவ்வளோ பில் வருது. அப்போ நம்ம டேக்ஸ் எதுவும் பண்ண முடியாது. இப்போ மீதி இருக்கிற அந்த ருபீஸில் நம்மளுக்கு வர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் பண்ணுறதுனால எனக்கு ஒரு $300 வருதுன்னா, அந்த $300 அகெயின் எந்தெந்த ரீஜனில் என்னென்ன சர்வர் ரன் ஆகுது, அந்த சர்வரில் ஏதாவது நம்ம மாற்றம் நடக்க முடியுமா, எல்லா சர்வரும் கண்டிப்பாக 24 hours ரன் ஆகணுமா, அது ஏதாவது ஷட் டவுன் பண்ண முடியுமா. அப்போ நமக்கு நான் என்விரான்மெண்ட், அதான் டெவ் என்விரான்மெண்ட், QA, நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ஸில் இருக்கிற சர்வர்ஸை டெர்மினேட் பண்ண முடியுமா டியூரிங் நான் பிஸ்னஸ் ஹவர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் என்ன பண்ணலாம், இது என்ன எப்படி மிச்சப்படுத்தலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாமே நம்ம காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் வரும். அப்புறம் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதுக்கு நம்ம சோனார் கியூப்ன்ற டூல் மூலியமாக, ட்ரிவின்ற டூல் மூலியமாக, நெட்வொர்க்கிங்கில் எல்லாமே ப்ரைவேட் நெட்வொர்க்கில் தான் வச்சுப்போம். S3 பக்கெட்டு இல்லை அஸ்யூர் பிளாப் ஸ்டோரேஜ்லாம் க்ரியேட் பண்ணுறோன்னா அதெல்லாம் ப்ரைவேட்டாக தான் இருக்கும், பப்ளிக் ஆக்சஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையுங்க சோனார் கியூப், டாக்கர் இமேஜஸ், IAM ரோல்ஸு, லீஸ்ட்டு ப்ரிவிலேஜஸ், இந்த மாதிரினா எல்லா ஏரியாலையுமே ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா செக்யூரிட்டியை மைண்டில் வச்சு தான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட பதில் சொன்னீங்கனாலே போதும். அண்ட் வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூ ஃபேஸ்ட் இன் ப்ரொடக்ஷன்? நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2 ஆன்சர் நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். நான் 2 கொஷின், நான் ப்ரீவியஸாக ஒரு கொஷின் இருந்துச்சு, இப்போ ஒரு கொஷின் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, ஹவு டு யூ ஹேண்டில் அன் இன்சிடென்ட் இன் ப்ரொடக்ஷன்னு கேட்டாங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்மார்ட் டூலை செக் பண்ணுவேன், பிளாஸ்ட் ஏரியாவை பார்ப்பேன்,
அது என்ன லெவல் ஆஃப் P1 P2 P3 P4 அப்படின்ற லெவலை பார்ப்பேன். அதுக்கடுத்து ரூட் காசை கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கிற மாதிரியே இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அதே ஓகே, எனக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லு. ஸோ நீ ஒரு சுச்சுவேஷன் சொல்லு, வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூ ஹவ் ஃபேஸ்ட் இன் ப்ரொடக்ஷன். அப்போ அந்த சேலஞ்சை ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி எனக்கு சொல்லு. அப்போ இங்கே நம்ம ஸ்டார் மெத்தடுன்னு யூஸ் பண்ண போகிறோம். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிச்சுவேஷன், டாஸ்க்கு, ஆக்ஷனு, ரிசல்ட். என்ன சிச்சுவேஷனு, உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அதனால என்ன நடந்தது, இதுதான் ஸ்டார் மெத்தடு. இது ஒரு ஃபேமஸான இந்த மெத்தடில் தான் நீங்கள் இன்டர்வியூ ஆன்சர் பண்ணணும். அப்போ நான் இங்கே 2 சினாரியோ வச்சுருக்கேன். ஒன்று மைக்ரோ சர்வீஸுக்கு, இன்னொன்று மோனோலித்திக். மைக்ரோ சர்வீஸ்னா என்னன்னா குபர்னெட்டிஸில் ரன் ஆகிற ஒரு அப்ளிகேஷனுக்கும், மோனோலித்திக்னா என்னன்னா EC2 ரன் ஆகிற ஒரு அப்ளிகேஷனுக்கும். அப்போ இங்கேவே ஒரு சினாரியோ இருக்கும். இந்த சினாரியோவை படிங்க. ஸோ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எங்ககிட்ட மொத்தமாக 18 மைக்ரோ சர்வீசஸ் குபர்னெட்டிஸில் ரன் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஆஃப்டர்நூன் என்னென்னா பேமெண்ட் சர்வீஸ் திடீர்னு ஃபெயில் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸாக நிறைய ஆர்டர் எல்லாமே என்னென்னா ஸ்டாக்கப் ஆகி டைம் அவுட் ஆகுது. நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கீழே டைமர் வரும், நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆர்டரை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமர் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் கேன்சலேஷன் ஆகும். அந்த மாதிரி டைம் அவுட் ஆகி ஆர்டர்லாம் எனக்கு கேன்சலேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிறைய நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்ட்ரி எல்லாமே எனக்கு கியூ அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிரிங்கிங் டவுன் அல்டிமேட் கேஷ் ஃப்ளோ. ஏன்னா காசு அவங்க பேமெண்ட் பண்ண தானே காசு உள்ள வரும். பேமெண்ட்டே பண்ண முடியலன்னா நம்ம பிஸ்னஸ் பெரிய இம்பாக்ட் இல்லை. ஸோ அப்போ பிகாஸ் த யூசர் குட் நாட் கம்ப்ளீட் த பர்ச்சேசஸ். இது தாங்க சிச்சுவேஷன், இது தாங்க பிரச்சனை. இப்போ இந்த டாஸ்க் என்னன்னா, அன்னைக்கு நான் தான் ஆன் காலில் இருந்தேன். அப்போ இமீடியட்டாக நான் தான் ரூட் காசை கண்டுபிடிச்சி பிளாஸ்ட் ரேடியஸை நம்ம கண்டெயின் பண்ணி சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணணும். ஆல் த வைல் இது கூடவே என் டீமுக்கு கம்யூனிகேட்டும் பண்ணணும், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை இஷ்யூனா சொல்லணும். அப்போ இதுதான் என்னோட டாஸ்க்காக கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ யூசிங் ட்ரேசிங் டூல்ஸ் ஜேகர்ன்னு இருக்குது. அதுக்கு பதில் நமக்கு AWSல எக்ஸ்ரே அப்படின்ற சர்வீசஸ்லாம் இருக்குது. இல்லைனா நீங்கள் மானிட்டரிங் டூல்ஸ் கூட சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என்னென்ன APIலாம் ஃபெயில் ஆகுது அப்படின்னு நான் பார்த்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் 503 வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இது என்னென்னா, எனக்கு சம் இஷ்யூனால எனக்கு ஏதோ இஷ்யூ ஆகுது. ஸோ இமீடியட்லி ரெடியூஸ் த ரீட்ரை கவுண்ட் இன் பேமெண்ட் கேட்வே வியா கான்ஃபிக் மேப். ஸோ அப்போ அடிக்கடி திருப்பி ஏன்னா ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் பே பண்ணுவாங்க, ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் பே பண்ணுவாங்க. அப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ நான் எனக்கு லிமிட்டர் டு API கேட்வே ரெடியூஸ் டு இன்கமிங் ப்ரெஷர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இது நானுமே இப்போ தான் நோட் பண்ணுறது இப்போ நான் பார்க்குறேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்னா, எனக்கு ஒரு பேமெண்ட் சர்வீஸ் என்னன்னா லேட்டன்சி ஸ்பைக் நடந்துச்சுங்க, கிராஷ் ஆகலை. பேமெண்ட் சர்வீஸ் ஸ்டார்டட் எக்ஸ்பீரியன்சிங் லேட்டன்சி ஸ்பைக். அப்படின்னா எனக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரது தான் APIயில் நம்ம பார்த்துப்போம். ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், அது நம்ம APIயில் சர்வீஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு லேட்டாக வருதுன்னா அதுதான் லேட்டன்சி. இப்போ நான் உங்களுக்கு ஃபோனில் ஹாய்னு சொல்கிறேன், ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி ஹாய்னு சொல்கிறீங்கன்னா அது லேட்டன்சி. ஏன்னா நான் பேசுகிறேன், உங்களுக்கு திருப்பி லேட்டாக தான் கேட்டு நீங்கள் லேட்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த லேட்டன்சி. அப்போ லேட்டன்சி ஸ்பைக்குனால 20 மினிட்ஸாக நிறைய ஆர்டர் பைலப் ஆகி ஜாம் பேக் ஆகி நிற்கிது. ரொம்ப சூப்பராக சொல்லணும்னா, நீங்கள் கார் ஓட்டும் போது டோல் கட்டுவீங்க, ஒருத்தர் லேட் பண்ணுறாங்க டோல் கட்ட, பின்னாடி வந்து ஒரு பெரிய லைன் போய் நின்றுங்க. இப்போ இந்த லைன் நின்றுச்சா, ஒருத்தன் போயிட்டான், ஆனால் இந்த லைன் போகுமா இல்லை, திருப்பி எல்லாரும் கட்டி தான் அடுத்து நம்ம போகணும். ஸோ அப்போ இதுதான் எனக்கு கியூஅப் ஆகி நிற்கிது. இதனால் நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்ட் நடக்குது. எனக்கு என்னென்னா there is an issue which is happening. அப்போ இதனால் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்போ பேமெண்ட் நிறைய கியூ ஆகி நிற்கிறனால எனக்கு இஷ்யூ நடந்தனால நான் டெம்பரரியாக ஒரு ரேட் லிமிட்டர் API கேட்வேல ஆட் பண்ணேன் டு ரெடியூஸ் த இன்கமிங் ப்ரெஷர் கம்மிங் ஆன் த பேமெண்ட் சர்வீஸ். ஸோ அப்போ நான் ஒரு API நான் ஒரு லிமிட், நான் டெம்பரரியாக ரேட் லிமிட்டேஷன் நான் வச்சனால, ஸோ த சர்வீஸ் வாஸ் ரீஸ்டோர்ட் டு டீக்ரேடட் பட் ஃபங்க்ஷனல் மோட் within 35 minutes. The full recovery happened in 2 hours when the bank gateway came up. So the postmortem report produced 3 action items. Postmortem என்னன்னா, implement a circuit breakers, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேமெண்ட் ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு ஏசிங்கிரிங் அண்ட் டெடிக்கேட்டடாக எனக்கு ஒரு மானிட்டரிங்காக. ஸோ அப்போ என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக இது என்ன இஷ்யூ, இந்த சிச்சுவேஷன் என்ன நம்ம வச்சுருக்கோன்னா, ஸோ ஒரு யூசர் பேமெண்ட் பண்ண போயிருக்காங்க, பேங்க் சைடில் டிலே ஆகிடுச்சு, பேங்க் சைடில் ஏதோ ஒரு இஷ்யூ, பேங்க் சைடில் இஷ்யூன்றனால நம்ம யூஸர்னால பேமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் UPI அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறீங்களா பேமெண்ட்டுக்கு. ஸோ உங்கள் கையில் காசு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, HDFCயில். காசை யாருக்கு அனுப்ப போகிறீங்க, டாமினோஸ்க்கு அனுப்ப போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நடுவில் யார் வருது, UPI ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டாமினோஸ் நல்லா தான் ஒர்க் ஆகுது, உங்களோட SBI பேங்க்கும் நல்லா தான் ஒர்க் ஆகுது, நடுவில் இருக்கிற அந்த UPIயில் ஏதோ இஷ்யூ, அதனால் UPI டிரான்சாக்ஷன் நடக்கலாம். அப்போ நிறைய பேர் பண்ணுற பேமெண்ட்ஸ்ன்றது எனக்கு ஹேங் ஆகி நிற்கிது. அப்போ இப்படி அட் அ டைமில் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸாக ஹேங் ஆகி நிற்கிறனால எல்லாருமே மறுபடியும் ரீட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால்
திடீர்னு நம்மளுக்கு என்னன்னா, இப்போ ஃபெயிலான யூபிஐ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சடன் ஸ்பைக்காக நம்மளோட அப்ளிகேஷனுக்கு இம்பாக்ட் வரும். ஸோ அப்போ அந்த நாள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லேட் லிமிட்டர் மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னன்னா சடன் ஸ்பைக்கே வந்தாலும் அந்த காசை நம்ம விட்டுற முடியாது. அப்போ ஸ்லோவாக நம்ம என்னன்னா ஒவ்வொன்றா ஹேண்டில் பண்ணி அந்த கேஷ் ஃப்ளோவை 35 மினிட்ஸில் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம். ஃபுல் ரெக்கவரி ஆஸ் யூஷுவல் நார்மல் டிராஃபிக் வர மாதிரி நம்ம 2 hours ஆச்சு எனக்கு கொண்டு வரதுக்கு. அப்போ இந்த சொல்யூஷன் தான் நம்ம சிம்பிளாக ஒரு நம்ம டோல் சிஸ்டம், அதில் டோல் ஒர்க் ஆகலை. ஏன்னா கார் ஓகே, அவர் வச்சிருக்கிற அந்த என்னன்னா அவரோட ஃபாஸ்டேகுமே ஓகே, பட் ஆனால் பேமெண்ட் டோல் அவங்க ஒர்க் ஆகாதனால டக்குன்னு ஹேங் ஆயிடுச்சு, இதனால பைலப் ஆயிடுச்சு. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணேன். இது ஒரு மைக்ரோ சர்வீஸில் ஒரு இஷ்யூவாக நடந்துச்சு. அதே மாதிரி மோனோலித்திக்கில் என்ன இஷ்யூ நடந்துச்சு? ஸோ எனக்கு என்னன்னா சேம், எனக்கு ஒரு ஜாவா அப்ளிகேஷன் நான் EC2ல ALBல டிப்ளாய் பண்ணியிருந்தேன். சடனாக இன்ஸ்டன்சஸ் 100% நடக்குது. ஸோ அப்போ லோட் பேலன்ஸ் எல்லாமே டைம் அவுட் ஆகுது. இதுதான் இஷ்யூ. நான் தான் சீனியர் இன்ஜினியர், நான் தான் இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூ நான் செக் பண்ணேன். ரீசெண்டாக ஏதாவது டிப்ளாய்மெண்ட் இருக்கா? அங்கே இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் 90 minutes ஏர்லியாக ஒரு டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு. அப்ளிகேஷன் லாக் ஸ்ப்ளங்க்லேருந்து செக் பண்ணேன். thousands ஆஃப் அவுட் ஆஃப் மெமரி எரர், ஜாவா ஹீப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா எக்ஸெப்ஷன் ஹிட் ஆகிட்டு இருந்தது. ஸோ தெர் இஸ் அ நியூ மெமரி லீக் விச் இஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் இன் த நியூ ரிலீஸ். இதுதான் ஆக்ஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சின்ஸ் த ஃபிக்ஸ் வாஸ் நாட் இமிடியட்லி ஆப்வியஸ், த அப்ளிகேஷன் வாஸ் ஃபுல்லி டவுன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ரோல் பேக் இனிஷியேட் பண்ணேன் த்ரூ ஜென்கின்ஸ் பைப்லைன். பழைய ரிலீஸை, பழைய டாக்கர் இமேஜோ, இங்கே டாக்கர் வராது, பழைய வார் ஃபைலை நான் திருப்பி டிப்ளாய் பண்ணேன். ஸோ 20 minutesல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு டிப்ளாய் ஆயிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டேன்னா நான் ரோல் பேக் பண்ணிட்டேன். இந்த சைஸில் எனக்கு இஷ்யூ எதனால் இருந்துச்சுன்னா, ஜாவா ஹீப் ஸ்பேஸ் மெமரி எனக்கு எக்ஸெப்ஷன் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நான் டெம்பரரியாக என்ன பண்ணேன்னா ஜாவா ஹீப் மெமரியை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ தென் நான் என்னோட டெவலப்மெண்ட் டீம் கிட்டேயும் நான் போயிட்டு ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் புதுசாக பண்ண ரிலீஸில் ஏதோ ஒரு மெமரி லீக்கேஜ் இருக்குது, இதனால் ஜாவா ஹீப் மெமரி அவுட் ஆகுது, நீங்கள் புதுசாக எனக்கு என்ன பண்ணுங்க, இது சரி பண்ணுங்க. ஸோ தென் டெவலப்பர் இன்ட்ரடியூஸ்டு அன்பவுண்ட் கேட்ச், அதை என்ன பண்ணால் அது டெக்னிக்கல் லெவலில். தென் ஃபுல் சிஸ்டம் வாஸ் ரீஸ்டோர்டு இன் 18 minutes via ரோல்பேக். ரோல்பேக் பண்ணனால தான் ரீஸ்டோர் ஆச்சு. ஆனாலும் நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா டெவலப்பர் அடித்த புது கோடி நம்ம பண்ணுவோம். ஸோ த மெமரி லீக் வாஸ் பேட்ச் அண்ட் ரிலீஸ் த ஃபாலோவிங் மண்டே ஆஃப்டர் அ ரிவ்யூ. அப்போ அன்றைக்கே நம்ம புது கோடை ரிலீஸ் பண்ணல, அன்றைக்கி நம்ம இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரோல் பேக் பண்ணி நான் சரி பண்ணிவிட்டேன். அடுத்த வீக் மண்டேவோ அடுத்த நாளே நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நமக்கு என்னென்னா நான் அதை ப்ராப்பராக நாங்கள் டீமை வச்சு எதனால் ரூட் காஸ் ஆச்சு, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், கோடில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை மாற்றிட்டோம். ஸோ வித்தின் மோனோலித்திக் த பிளாஸ்ட் ரேடியஸ் இஸ் டோட்டல். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே மொத்தமாக டவுன் ஆகும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மோனோலித்திக்கோட பிரச்சனை என்னது, ஒன்று அவுட்னா மொத்தமாகவே அவுட். அதனால தான் மைக்ரோ சர்வீஸே போகணும். ஸோ இதுதான் நாங்கள் என்னென்னா நாங்கள் ஆர்கிடெக்சர் ரிவ்யூலாம் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் பெட்டர் மானிட்டரிங்ஸ்லாம் வைக்க ஆரம்பித்தோம். அப்போ நீங்களே என்னென்னா நீங்களே ஒரு தாட் ப்ராசஸில் இப்படி ஒரு சுச்சுவேஷனு, அந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு நீங்களே கொண்டு வருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட மீதி இருக்கிற கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தாங்க. நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வரும். விச் இஸ் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன. வீக்னஸ்ன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்ட்ரென்த்து நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். நான் ஒரு குவிக் லேர்னரு, எனக்கு மைண்ட் செட் ஆட்டோமேஷன் மைண்ட் செட் இருக்குது, நான் ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாக பண்ணுவேன், நான் காம் திங்கிங், என்ன வேணால் சொல்லாங்க. ஆனால் வீக்னஸ்ன்றது என்னென்னா தே ஆர் டெஸ்டிங் த செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஐ ஹாவ் நோ வீக்னஸ்ன்னு சொன்னாலும், ஐ ஒர்க் டூ ஹார்டுன்னு சொன்னாலும், அது என்னென்னா நம்ம என்னென்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஸோ வாட் ஷுட் ஐ டூ திஸ்? ஸோ நம்ம எப்படி நான் என்ன பண்ணலாம்? ஸோ வாட் ஷுட் ஐ டூ வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா நம்ம ஸ்ட்ரென்த்தையே வீக்னஸ் மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம சொல்லணும். அதுக்கு இங்கே ஒரு சினாரியோ இருக்கும், நான் ஒரு சினாரியோ வைப்பேன். என்னென்னா நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கணும். அரைகுறையாக பண்ணால் எனக்கு பிடிக்காது. அது எனக்கு ஸ்ட்ரென்த்து தான். ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டை நான் என்னோட டீம் கிட்டே எதிர்பார்ப்பேன். என் டீமில் இருக்கவங்க எல்லாருமே அதே மாதிரி ப்ராப்பராக பர்ஃபெக்டாக எல்லாருமே வேலை பார்க்கணும். ஆனால் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். அப்போ அது ஒரு வீக்னஸாக சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸ்பெக்டிங் திங்ஸ் ஃப்ரம் மை கோவொர்க்கர்ஸ், அவங்களும் அந்த லெவலுக்கு இருக்கணும். இப்போ எனக்கு என்னென்னா நான் ஃப்ரீயாக இருந்தாலே படிப்பேன்னா என்னென்னா ஐ வில் ட்ரை டு லேர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு AWS தெரியும், Azure தெரியும், DevOps தெரியும், Kubernetes, அதே மாதிரி பைத்தன் ஸ்கிரிப்டிங்கு, பேஷ் ஸ்கிரிப்டிங்கு, மெஷின் லேர்னிங்கு, டேட்டா இன்ஜினியரிங்கு, ETL பைப்லைன்ஸு. அப்போ எனக்குள்ளேயே என்னென்னா ஒரு மல்டிபிள் ரோல்ஸுக்கு தேவையான நாலேஜ் அது என்னன்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது. இந்த நாலேஜ் நான் என்ன பண்ணேன், ரிசர்ச்.
நெட்டில் படிக்கிறது, யூடியூப்பில் படிக்கிறது, ரிசர்ச், ஏஐ கிட்ட ரிசர்ச், இந்த மாதிரி ரிசர்ச் நான் படிக்கிறேன். இப்படி நான் படிச்சுட்டே இருக்கேன்றத நான் போயிட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்டையும் எனக்கு அடியில் க்ரீன்ஸ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற ட்ரெயினர்ஸுக்கும் நான் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு டார்கெட் மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 1 மந்த்து இதை படிங்க, இதை படித்து நானே உங்களுக்கு வீடியோஸ்லாம் எடுத்துடுறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் படித்தா போதும், நீங்கள் இதை புதுசாக கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் தெரியுமா, அஸ்யூர் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் ரியல் டைமில் ஒர்க் பண்ணாலும் அஸ்யூர், ஏன்னா அஸ்யூருக்கும் எனக்கு வேணும். அந்த மாதிரி ஐ ஹாவ் டு டீச் நியூ டாபிக்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜென்ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ அண்ட் இந்த மாதிரி புது டூல்ஸ்லாம் வருது. இது ஐடியில் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் அதை நிறைய பேர் படிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அது படிக்கிறதுக்காக நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்க மாதிரியே என் டீமும் அதே மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் அவங்களா பண்ணணும்னு எதிர்பார்க்குறது தப்பு. அப்போ ஐ ஷுட் கோ அண்ட் மோட்டிவேட் தம், ஐ ஷுட் கோ அண்ட் கிவ் தம் டார்கெட்ஸ் டு டூ இட். அதே மாதிரியே அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றத நான் வந்து என்னோட டீம் மெம்பர்ஸும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறது ஒன் ஆஃப் த வீக்னஸாக நான் இன்டர்வியூவில் இப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்னா யோசிங்க, ஏன்னா நான் இங்கே வச்சிருக்கிறதே நீங்கள் ஆன்சரை சொன்னீங்கன்னா அது இட்ஸ் நாட் ரைட். அப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்தையே வீக்னஸாக ஹைட் பண்ணி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள், ரைட்? நெக்ஸ்ட், டெல் அபவுட் எ டைம் யூ ஹேட் டு மேக் அ டஃப் டெசிஷன் குவிக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னென்னா நீங்கள் உங்கள் கம்பெனியோட எத்திக்ஸை மீறி என்ன பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் ரியலாக வேலை பார்த்தா கூட பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் இப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் கம்பெனியோட எத்திக்ஸ், கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், அதை மீறிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு டஃப் டெசிஷன் என்ன பண்ணீங்க, இப்படிலாம் கேட்கும்போது இங்கேயே நான் சினாரியோலாம் வச்சுருக்கேன். சும்மா இதெல்லாம் ஸ்டோரி தான், இந்த ஸ்டோரியெல்லாம் படிச்சு பாருங்கள். நான் என்ன ஸ்டோரி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் இதை தாண்டி நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஏன்னா என்ன எத்திக்ஸை மீறி பண்ணிங்கன்னா, எங்கள் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் டெரஃபார்ம் பேஸ் பண்ணி தாங்க நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் ப்ரொடக்ஷன் இஷ்யூவில் நான் டக்குன்னு கன்சோலில் சேஞ்ச் பண்ணால் அது வேலை ஒரு 1 minute முடிஞ்சிடும். இல்லைனா இதுக்காக நான் டெரஃபார்ம் கோட் அடித்து அந்த டெரஃபார்ம் கோடை கிட்டப்பில் புஷ் பண்ணி அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நெக்ஸ்ட்டு நான் அதை இன்ஃப்ரால் டிப்ளாய் பண்ணுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கம்பெனியில் டெரஃபார்மை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்ற, டெரஃபார்ம் இல்லாமல் டேரெக்டாக கன்சோலில் மாற்றக்கூடாதுன்ற மாதிரி ரூல் இருந்தாலுமே நான் அதை மீறி போயிட்டு இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் அதை பண்ணேன். ஸோ அப்போ இது கம்பெனி எத்திக்ஸ்க்கு எதிர்க்காக இருந்தாலுமே என்னோட ஆக்சுவல் அப்ளிகேஷனுக்காக ஒரு சப்போர்ட்டிவாக ப்ரொடக்ஷன் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு சினாரியோவாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்லலாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு டஃப் டெசிஷன் என்ன பண்ணீங்க, இல்லை கம்பெனிக்கு மீறி என்ன பண்ணீங்க. டஃப் டெசிஷன் இல்லை, பட் சும்மா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் டிஸ்கிரைப் அ சிச்சுவேஷன் வேர் யுவர் சொல்யூஷன் டிட் நாட் ஒர்க். இதுவுமே ஒன் ஆஃப் த கொஸ்டின். இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா மேனேஜர் லெவல், பிஹேவியர் லெவல் கொஸ்டின்ஸ் தான். நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்து எதனால் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஸ்கிரைப் அ சொல்யூஷன் வேர் நீங்கள் கொடுத்த சொல்யூஷன் வந்து பெட்டராக இருந்துச்சு, அதனால் அதை வச்சுருக்கேன்னா. ஸோ ஹவு டு யூ ஸ்டே அப்டேட்டட் அண்ட் டிப்ஸ், அவ்வளோதான். ஸோ ஹவு டு யூ ஸ்டே அப்டேட்டடுன்றது படிக்கிறது, ஆன்லைன் யூடியூப்பு, டாக்குமெண்டேஷனு, பிளாக்ஸு அண்டு அந்த மாதிரி நீங்கள் என்னென்னா யூடியூப்லேயே சில சேனல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இதெல்லாம் பார்ப்பேன். நியூஸ் ரிப்போர்ட்டுன்றது இந்த நியூஸ் கிடையாது, இந்த மாதிரி தமிழ் நியூஸ் கிடையாது, டெக் நியூஸ் இருக்குது. அந்த மாதிரி டெக் நியூஸ்லேயே இன்றைக்கி புதுசாக என்ன ஏஐ டூல்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் ஐ கெஸ் ஃபயர்ஷிப்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அது இதில் புட் அவுட் டெக் ரிவ்யூஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போ டெக் ரிவ்யூஸ்னா நியூஸ், லெட் மீ சி, ஃபயர்ஷிப் யூடியூப், ஆமாம் இதுதான் நினைக்கிறேன். திஸ் கை. ஸோ அப்போ இவங்க என்னென்னா, ஸோ இஃப் ஐ கோ டு வீடியோஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மோஸ்ட்லி எல்லா வீடியோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஐ வில் பி வாட்சிங் திஸ். ஏன்னா எவ்ரி 5 days 4 days 6 days ago புதுசாக என்ன வந்துச்சு, என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, இந்த ஃபேமஸ்ன்ற ஜாவா ஸ்கிரிப்ட் எதனால் ஃபெயில் ஆச்சு, அண்ட் ஓப்பன் கிளான்ற டூல் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி ஷேஸோட கிராஸ் என்னென்ன டூல் இன்றைக்கி என்ன வந்திருக்கு புதுசாக, வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த மாதிரி திஸ் சேனல் வில் கிவ் அவுட் ரிவ்யூஸ். இது வந்து என்னோட பர்சனல் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன், அதனால் இங்கே சப்ஸ்கிரைப்னு காமிச்சது. பட் இந்த மாதிரி சில சேனல்ஸ்லாம் இருக்குது. பைட் கோல ஆர்கிடெக்சர் டெசிஷன்ஸ், ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் பற்றிலாம் அவங்க சொல்லிப்பாங்க. அதில் பார்த்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சிருப்பேன். அதே மாதிரியே நான் இங்கே ஃபயர்ஷிப்பில் நியூஸ் தெரிஞ்சுப்பேன். இதெல்லாம் சொல்லலாம், இன்டர்வியூவில் தப்பு கிடையாது. ஏன்னா உங்களோட நேச்சர், உங்களோட பிஹேவியரை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப பியூராக டெக்னிக்கலாக ரொம்ப அப்படியே ஃபோக்கஸ்டாக தான் பதில் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ இப்போ ஹவு டு யூ ஸ்டே அப்டேட்டட் வித் நியூ டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் describe a situation where your solution did not work. Describe a situation where you implemented a change. ஸோ என்ன சேஞ்சுனா, நீங்கள் ஏதாவது புதுசாக என்ன சொல்யூஷன், என்ன சேஞ்ச் கொண்டு வந்தீங்க. உண்மையிலே இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொடுக்குற வேலையை போவோம், பண்ணுவோம், வரும். எல்லா சொல்யூஷன்ஸுமே
மேலே இருக்கவங்கள லீடு தான் பார்த்துப்பாங்க, அவங்க தான் முடிவு எடுக்கிறது. நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஒரு ஒன் ஆஃப் த டீம் மெம்பராக தான், அவங்க சொல்கிற வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. வி ஹாவ் டு நம்மளே ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிற மாதிரி தாங்க வரும். ஸோ அப்போ அதில் நீங்கள் என்ன சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நானே சும்மா கதை, நான் உண்மையிலே அப்படி நடந்திருக்காது, ஆனாலும் ஒரு ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி என்னோட ப்ராஜெக்ட்டில் செஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பப்பட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆன்சிபிள்ன்ற டூலோட நாலேஜ் இருந்துச்சு. நான் தான் ஆன்சிபிள் டூலை என்னோட டீம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். செஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக ஆன்சிபிள் நான் தான் மைக்ரேட் பண்ணேன். அது ஏஜென்ட்லெஸ்ஸு. அதனால எனக்கு நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் எல்லாமே அதை விட இது ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக இந்த டூலை செட்டப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணது நான் தான். அதே மாதிரியே காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கூட சொல்லுங்கள். அதை இந்த கொஷின் கூட ஆட் பண்ணலாம். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நான் தான் ப்ரோஆக்டிவாக நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வர்ச்சுவல் மெஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹை எண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன்னா, நான் கண்டுபிடிச்சி அதை நான் ரீசைஸ் பண்ணேன். இந்த மாதிரி நானாக சில டெசிஷன்ஸ் எடுத்தேன். S3 பக்கெட்டில் தேவையில்லாமல் நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சு, இதனால காசு வந்துட்டு இருந்தது. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் வேற ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு இன்னும் ப்ராப்பராக ஆப்டிமைசேஷன் பண்ணி காசு கம்மியாகிற மாதிரி நான் டெசிஷன் பண்ணேன். இதெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, பெஸ்ட்டு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்து. என்னன்னாலும் நம்ம இன்டர்வியூவில் சொல்கிறது தாங்க. அதை ப்ராப்பராக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். இது உண்மையிலேயே நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் இல்லாததை சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் லைஃப் இஸ் அன்ஃபேர், இன்டர்வியூஸ் ஆர் அன்ஃபேர். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அட்வான்டேஜஸ், நம்மளுக்கு கிடச்சிருக்க நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு 1000 பேரில் நீங்கள் டாப்பாக வரணும்னா வி ஹாவ் டு மேக் திஸ் டிசிஷன்ஸ் தான். நான் வேறு வழி கிடையாது. ஸோ அப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் கொஷின்ஸ். அதே மாதிரியே ஹவு டு யூ ஸ்டே அப்டேட்டட் வித் நியூ டூல்ஸ் அண்ட் க்ளவுட் ஃபீச்சர்ஸ். ஸோ அப்படின்னா இந்த மாதிரிலாம் நான் பார்ப்பேன், படிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இங்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூஸ் அண்ட் டோன்ஸுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஓவராலாக மேனேஜர் லெவலில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். இந்த கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இதை நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி ரெஸ்யூம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வித் திஸ் நம்ம என்னென்ன மேனேஜர் லெவல் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு விச் இஸ் நம்ம டெக்னிக்கல் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷனல் பார்த்தாச்சு, நீங்களே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா நம்ம ரெஸ்யூம் அண்ட் இன்டர்வியூ, அப்புறம் நம்ம மார்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குங்க. சப்போஸ் இன்கேஸ் லெட்ஸே இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாகவும் சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனல் கொஷின்ஸும் சரி, நீங்களே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாங்குற அளவுக்கு இன்ன க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரோலில் யூ ஆர் எலிஜிபிள் தான். ஸோ கிவ் அவுட் இன்டர்வியூஸ். அண்ட் நானுமே இன்னும் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பிளான்னா, இன்டர்வியூஸுமே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். லைவாக நடக்கிற இன்டர்வியூஸையே நான் கொஞ்சம் ஃபுல்லாக பிளர் பண்ணிவிட்டு, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளான்லேயே இருக்கேன். பட் இதில் ஏதாவது காப்பி ரைட்டு இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருமானதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அந்த வீடியோஸுமே போட்டிங்கன்னா, ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 இன்டர்வியூஸ் நம்ம வச்சுருக்கோன்னா அதை பார்த்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பட் இப்போதைக்கு நம்ம சேனலில் இல்லாதனால நெட்டில் இருக்கிற வேறு ஏதாவது நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே, டெவாப்ஸ் இன்டர்வியூன்னு போட்டிங்கனாலே அந்த வீடியோவை பாருங்கள். உங்களால் அந்த இன்டர்வியூவில் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அவுட் ஆஃப் 100% நீங்கள் ஒரு 20 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுது, அது ஈஸியாக கஷ்டமானு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ரைட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதோட நம்ம wrap up பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் அ கரியர் கன்சல்டேஷன், இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது எங்கே மூவ் பண்ணணும், உங்களுக்கு கைடன்ஸ் ஏதாவது வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு பிக்கப் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஏன்னா நிறைய எனக்கு மெசேஜஸ், நிறைய ரெக்வஸ்ட் வந்தாலுமே அந்த ஓவர்வெல்மிங்கான மெசேஜஸ் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். மேபி நெக்ஸ்ட்டு 10 months, 1 year, 2 year இது அப்படியே நம்மளுக்கு 10,000, 20,000 மாதிரி போச்சுனாலுமே எனக்கு நம்பர் ஆஃப் இன்கமிங் கால்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். பட் ஸ்டில் ஐ வில் பி இன் டீன்ஸ் டெக்னாலஜிஸ். அங்கே நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அங்கே போயிட்டு நான் ஐ வில் பி இன் த பிரான்ச். இப்போ நேரில் வந்து பார்க்கணும், என்னை மீட் பண்ணணும்னா கூட கேன் டெஃபினெட்லி கம் அண்ட் மீட் மீ. என்னோட டீம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ ஹவு வி கேன் ஒர்க் அவுட், உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலான்றது எல்லாத்தையுமே ஐ வில் பி கைடிங். ரைட். ஸோ வித் திஸ் வில் wrap up our today's session, which is cloud and DevOps மேனேஜர் கொஷின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் ஸ்டெப் விச் இஸ் ஃபங்க்ஷனலாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். பட் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்குறது இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். 2 months 3 months கிட்ட நீங்கள் டெக்னிக்கலாக படிக்கணும்.
பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷனலாக பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸையும் நீங்கள் மேனேஜர் லெவல் கொஷின்ஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த டெக்னிக்கலாக திருப்பி அதை ரிவைஸ் பண்ணி இன்டர்வியூ கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். நீங்கள் ஒரு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்ற நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இட்ஸ் வெல் அண்ட் குட் தான். ஸோ நம்ம அடுத்த வீடியோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனில் நான் எப்படி ப்ராப்பராக ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, எப்படி நாக்ரியில் அப்லோட் பண்ணுறது, எப்படி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் வீடியோ, ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் த எண்ட். அண்ட் நானுமே அடுத்து அஸ்யூர் கிளவுட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே போகணுன்றதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் என்னோட ஒர்க் லைஃபுக்கும் இந்த யூடியூபுக்கான பேலன்சஸில் இட்ஸ் கெட்டிங் டிலேட். பட் நம்ம இந்த வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் கோர்ஸுக்கான மேனேஜர் கொஸ்டின்ஸை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்.